இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் தாம், உமக்கு நன்றி. உங்களால் கூடுமானால் அந்த சிறு காரியத்தில் உங்களிடம் இருக்கின்ற எல்லா சத்தத்தையும் அதற்கு கொடுங்கள். இன்றிரவு என்னால் இங்கு ஏறக்குறைய வர முடியாதபடி ஆயிற்று. எனக்கு ஃப்ளூ வந்துவிட்டது. நான் இங்கே இருப்பேன் என்று வாக்களித்தேன். நான் சகோதரன் நெவிலிடம் சகோதரன் காக்ஸை இங்கே வரும்படி சொல்லி இருந்தேன். சகோதரன் நெவிலிடம் கூட்டத்தை அவர் நடத்தும்படியாக சொல்லுங்கள், ஏனென்றால் எனக்கு அவ்வளவு தொண்டை கரகரப்பாக இருக்கிறது. என்னால் ஒரு சிறு சத்தம் கூட போட முடியவில்லை என்று கூறி அனுப்பி இருந்தேன். அவரோ திரும்பி வந்து, சகோதரன் பில், நீர் வருவது மேலாக இருக்கும், அது ஒரு நல்ல காரியமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஏதாவது ஒரு விதமான முயற்சியை நான் எப்பொழுதும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு பிரசங்கிக்க எனக்கு மிகவும் கரகரப்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த சிறிய கருவியின் மூலமாக சிறிது நேரம் உங்களிடம் பேசலாம். நான் இந்தியானாவுக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் எனக்கு தொண்டை கட்டி போகிறது. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது. இங்கே அவ்வளவு பள்ளத்தாக்காக இருக்கிறது. இங்கே வந்ததும் எனக்கு அது வருகிறது. அதை என்னிலிருந்து தவிர்க்கவும் முடியவில்லை. நான் ஜெபிக்கிறேன், எப்படி இருந்தாலும் அது வருவது போன்று இருக்கிறது. அதனோடு என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்தவைகளோடு நான் எப்பொழுதும் மேலானதையே செய்ய முயற்சிக்கிறேன். எனவே அந்த விதமாகத்தான் நான் எப்பொழுதும் நம்மால் முடிந்த மேலானதும் அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அதுதான். இப்பொழுது நம்முடைய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆராதனைகளின் ஊடாக மகத்தான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆராதனை தொடர்ந்து இன்றிரவு நாளை இரவும் இருக்கும். சகோதரன் நெவில், அப்படித்தானே? தொடர்ந்து நாளை இரவு வரைக்கும் இருக்கும். நான் இங்கே வந்தாக வேண்டும். பின்னர் இங்கிருந்து போய் லூயிவிலில் உள்ள ஒரு மிஷனரி குழுவிற்கு பிரசங்கிக்க வேண்டும். ஒரு மிஷனரி என்ற கூடலில் நான் நினைக்கிறேன் 17 அல்லது 20 நாடுகள் பிரதிநிதித்துவம் அளிக்கிறது. நாளை இரவு ஒரு சில நிமிஷங்கள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது என்ன? சகோதரனே, அங்கேயே உம்முடைய கரத்தை அவர் மேல் வையும். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையானது இன்றிரவு இந்த சகோதரனை சொஸ்தப்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு நீடித்திருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த மனிதன் இந்த நேரத்தில் மிகவும் சுகவீனமாய் இருப்பது போன்று காணப்படுகிறார். உம்முடைய அன்புள்ள பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். இந்த நேரத்தில் எங்களுடைய சகோதரனை நீர் சொஸ்தமாக்க வேண்டும் என்று இந்த ஜனங்களோடு இன்றிரவு நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் கரத்தின் பிரதிநிதித்துவமாய் எங்களுடைய சகோதரன் அங்கே நின்று கொண்டு அவர் மேல் கரத்தை வைத்துக் கொண்டிருக்க, இப்பொழுது எங்களுடைய சகோதரன் இருக்கின்ற சுகவீனத்தில் இருந்து சீக்கிரமாக சுகமடையும்படிக்கு எங்களுடைய ஜெபங்களை ஒன்று சேர்த்து கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு அனுப்புகிறோம். ஆமேன். கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, நீங்கள் எல்லாரும் அவருக்கு சிறிது காற்றை விடுங்கள். அவர் அங்கு சற்று நெருக்கப்பட்டிருக்கிறார். ஏன், அவர் நடந்து வெளியே செல்லலாமே. ஐயா, நீ நடந்து சற்று வெளியே செல்ல விரும்பினால் நேராக நடந்து போய் கட்டடத்தின் பின்னாக உமக்கு ஒரு இருக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு காற்று கிடைக்கும். இப்பொழுது நம்முடைய எல்லா தொல்லைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவரே நம்முடைய பாரம் தாங்குபவராயிருக்கிறார். இப்பொழுது ஞாயிறு காலையில் 6 மணிக்கு சூரியோதய ஆராதனை நமக்கு உண்டு. ஈஸ்டரின் போது எத்தனை பேர்களுக்கு சூரியோதய ஆராதனை விருப்பமாயிருக்கிறது? நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆக அதனால் கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் நான் சூரியோதய ஆராதனை நடத்துவேன். அது காலை 6 மணி முதல் 7 முடிய இருக்கும். அதற்கு பிறகு காலை ஆகாரத்திற்காக நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி வாருங்கள். 9:30 மணிக்கு வழக்கமான ஞாயிறு பள்ளி ஆராதனை இருக்கும். சகோதரன் நெவில் இங்கு இருப்பார். ஞாயிறு பள்ளி ஆராதனை முடிந்தவுடன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியவர்களுக்கு ஈஸ்டர் ஞாயிறு காலையில் ஞானஸ்தான ஆராதனையை நடத்துவேன். நீங்கள் இன்னும் முழுக்க ஞானஸ்தானம் பெறாமல் இருந்து பெற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருப்பதினாலான அவருடைய தெய்வத்துவத்தில் விசுவாசம் வைத்து எங்களுடைய ஐக்கியத்தில் உம்முடைய ஸ்தானத்தை வைக்க விரும்பினால், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள விரும்பினால், ஈஸ்டர் காலையன்று சுமார் 10:30 மணிக்கு முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு நீங்கள் இங்கே வருவதில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்கள் ஆடைகளை கொண்டு வாருங்கள். உங்களிடத்தில் இல்லை என்றால், ஏன், நிச்சயமாக
எங்களிடத்தில் மேல் அங்கிகள் உண்டு, விசேஷமாக வித்தியாசமான அளவுகளில் ஸ்திரீகளுக்கு இருக்கின்றன, ஆண்களுக்கு எல்லா அளவுகளிலும் இன்னும் வரவில்லை. ஆனால் ஈஸ்டர் காலையில் உங்களை இங்கே காண்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். யாரோ இங்கே இதற்கு முன்பாக இந்த தேசத்தில் ஜீவித்தவர் அல்லது இங்கே எங்கேயோ ஜீவித்தவர், அவர்களுடைய அடக்க ஆராதனை ஞாயிறு பிற்பகலில் நடக்க இருக்கிறது. இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்னர் சகோதரன் நெவிலினுடைய பிரசங்கத்தினால் மனம் மாறினவர்கள் என்று நினைக்கிறேன். மேயர் ஈஸ்ட் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு ஏதோ. அடக்க கூடத்திலிருந்து அவர்கள் என்னை தொலைபேசியில் அணுகி நானும் சகோதரன் நெவிலும் நம்மில் சிலருமாக அங்கே வந்து பாட்டு பாடி ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு மாட்டஸ் அடக்க வீட்டில் ஆராதனை நடத்துவீர்களா என்று கேட்டுக்கொண்டார். அந்த அம்மாளை எனக்கு ஞாபகம் இல்லை. யாஸ்ட் அல்லது ஈஸ்ட். உங்களில் அநேகர் அதை தினசரி பத்திரிகையில் இன்றிரவு பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆம், எட்னா ஜஸ்டிக் என்பதாக இருக்கிறது. இங்கே சில சமயங்களில் வருவார்கள். எட்னா ஜஸ்டிஸ், உங்களுக்கு அவளை தெரிந்திருக்கலாம். அவள் ஒரு வாலிப ஸ்திரீயாய் இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். வாலிபம் தானே? அது சரிதானே சகோதரி? ஒரு வாலிப ஸ்திரீ. அவளுடைய தாயார் என்னை தொலைபேசியில் அழைத்து அவள் 2 அல்லது 3 பிள்ளைகளை விட்டு போகிறாள் என்று கூறினாள். நிச்சயமாக அது மிகவும் மோசமானது. இந்த அழிந்து போகிற ஜீவியத்தின் பொல்லாங்கானதாய்த்தான் அது காட்டுகிறது, இல்லையா? ஆனால் அவள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருப்பாளானால் இன்றிரவு அவள் இந்த கட்டடத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற எந்த நபரை காட்டிலும் மேலான நிலையில் இருப்பாள். எல்லா அழிவுள்ளவர்களும் போக வேண்டியதான மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்து கடந்து சென்று விட்டாள். என்றாவது ஒரு நாள் நீங்களும் நானும் கூட அந்த வழியாக பிரயாணம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் யோர்தானை தன்னந்தனியாக கடந்தாக வேண்டும், ஏனென்றால் அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். எனவே உங்களுக்கு மோட்டாஸ் அடக்க வீட்டிற்கு வர விரும்பினால் மேப்பிள் வீதியில் இருக்கிறது, வால்நட் இடையே இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது லோக்கஸ்ட் என்று. நீங்கள் மேற்காக சென்றால் வால் தெரு வலது பக்கத்தில் இருக்கிறது. அவர்களுடையது எங்கே என்று எனக்கு தெரியாது. அதனுடைய எண் என்ன? 221. நான் வாலிபனாய் இருந்தபோது இருந்த அந்த ஸ்காட் அண்ட் கோம்ஸ் அடக்க வீட்டில் இருந்ததே, அங்கே ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு அது இருக்கும். பின்னர் ஞாயிறு மாலை இங்கே மீண்டுமாய் வழக்கமான ஈஸ்டர் ஆராதனை இருக்கும். நாம் இங்கே அநேகமாக ஞாயிறு இரவு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கி. வருகின்றதான வாரத்திலே நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆராதனைகள் தொடர்ந்து நடக்குமா அல்லது அடுத்த வாரத்திற்கு வேறு என்ன? ஞாயிறு இங்கே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அது இருக்கலாம். சுற்றிலுமுள்ள போதகர்களை நான் அங்கீகரிக்கிறேன். திரு ஃபுல்லர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார் என்று யாரோ சொன்னார்கள். இங்கே கூட்டங்களுக்கு வருவதுண்டு. அவர் எங்கு இருக்கிறாரா? நியூயார்க்கில் என்னை இடத்திலிருந்து இடத்திற்கு கூட்டங்களுக்காக அழைத்து கொண்டு போன அந்த மனிதர் நீர்தானா சகோதரன் ஃபுல்லர்? உம்மை காணுவதில் மிக்க மகிழ்ச்சி சகோதரன் ஃபுல்லர். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தாற்போல் நான் இன்னொரு சிறிய போதகரை காண்கிறேன். அது சகோதரன் தாம்ஸுக்கு தெரியாது. எனக்கு கூட அந்த பையனின் கடைசி பெயர் தெரியாது. ஆனால் அவனை ஜூனியர் என்று அங்கே அழைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஜாக்சன், சகோதரன் ஜாக்சன், ஜூனியர் ஜாக்சன். உம்முடைய கரத்தை உயர்த்தும் சகோதரன் ஜாக்சன். உம்மை எங்கள் மத்தியில் காண சந்தோஷப்படுகிறோம். அவர் எலிசபெத்தில் உள்ள அந்த மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர். அங்கிருந்து வந்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் நாம் மீண்டுமாய் ஊழியங்களுக்காக போவதற்கு முன்னதாக சீக்கிரத்தில் அங்கே ஒரு கூட்டம் நடத்துவதாக இருக்கிறேன். இப்பொழுது இந்தியாவுக்கான மகத்தான அழைப்பு. எல்லா காரியங்களும் அடர்த்தியின் மேல் அடர்த்தியாகி கொண்டே போகிறது. எனக்காக ஜெபியுங்க. இப்பொழுது இன்றிரவு இது பெரிய வெள்ளிக்கிழமை. நான் நினைக்கிறேன் எருசலேமில் இந்த நேரத்தில் சூரியன் நன்றாக உயரே எழும்பி இருக்கும் சனிக்கிழமை காலை. ஆனால் நாள் முழுவதுமாக சிலுவையை இழுத்துக்கொண்டு சுமந்தவருடைய இரத்த அடிச்சுவடுகள் சென்ற அதே பாதையிலே ஜனங்கள் கண்ணீரோடு அவர்களுடைய ஆத்துமாக்களை பாதிக்க அழுது கொண்டு நகர்ந்து போய்கொண்டே இருப்பார்கள். அநேக மகத்தான தேவாலயங்கள் முதலானவைகள் இந்த மகத்தான நினைவு கூறுதலான நேரத்தை இன்றைக்கு கொண்டாடுவார்கள். உலகமானது கொண்டாடத்தக்கதாக ஏதாவது நேரம் இருக்கிறதென்றால் தொல்லையான இந்த மணி வேளையில் அது இப்பொழுது இருக்கிறது. இந்த சிறிய ஆர்கனை பார்க்கையில் இங்கே இருக்கும் பழைய ஆர்கன், எனக்கு ஆர்கனை பிடிக்கும். நான் பழங்கால காரியங்களை விரும்புகின்றவன். நம்முடைய சகோதரி அதில் நமக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுப்பார்களா என்று வியக்கின்றேன்.
இயேசுவே சிலுவை அண்டை என்னை வைத்துக் கொள்ளும் என்ற பாடல் அந்த நல்ல அருமையான பழங்கால இருதய பாடல்களில் ஒன்று. அநேக காலத்துக்கு முன்னர் நாங்கள் பாடுவதுண்டு. நாம் எல்லாருமாக இதில் கலந்து கொள்ளக்கூடும். நான் அதை நேசிக்கிறேன். அங்கே ஒரு விலையேற பெற்ற ஊற்று இருக்கிறது, யாவருக்கும் இலவசம், ஒரு சுகமளிக்கும் ஓடை, அது கல்வாரி மலையிலிருந்து பாய்கிறது. எப்படி இருந்தாலும் எத்தனை பேருக்கு அதில் ஒரு சரணம் தெரியும்? சரி, நீங்கள் இப்பொழுது என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் நம்மை சுற்றிலுமாய் இருக்கின்ற திரைகளை கீழே இறக்கிவிட்டு நம்முடைய சிந்தையை ஒரு 1900 வருஷங்களுக்கு முன்னாக கொண்டு போய் இந்த பிற்பகலுக்கு நிறுத்துவோம். என்னே ஒரு பலி! அதை போன்றதொன்றை உலகம் இதுவரையிலும் அறிந்ததே இல்லை. முழு உலகத்தையே அசைத்தது. உங்களுக்கு அந்த ஸ்தலத்தில் அவரோடு ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டான அந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்க விருப்பம் இல்லையா? இப்பொழுது நாம் எல்லாருமாக சேர்ந்து அந்த பழங்காலத்து விதத்திலே பாடுவோமாக. நீங்கள் வழக்கமாக பாடுகின்ற பாணியில் பாடுங்கள். நீங்களாகவே உங்களுக்கு பாடிக்கொள்ளுங்கள். சரி சகோதரன் தாம், நான் துவங்க நீர் எனக்கு உதவி செய்வீரா? இப்பொழுது எனக்கு போதிய அளவு சத்தம் இல்லை. அப்படியானால் சரியா? சரி, நீங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்கையில் உங்களால் கூடுமானால் மிகவும் பொறுமையாக கொட்டி பாடுங்கள். இப்பொழுது நீங்கள் சற்று சிந்திக்க கூடுமா என்று நான் வியக்கின்றேன். உங்களுக்காக அதை ஒருவரும் செய்யவில்லை. உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு மறு அர்ப்பணம் செய்ய விருப்பமுள்ளவர்களாய் இருப்பீர்களோ என வியக்கின்றேன். நீங்கள் அதை செய்து, கர்த்தாவே என்னை நினைவு கூறும். கர்த்தாவே, உம்மை பாராட்டுகிறேன். நீர் களைத்து போய் வேதனை அனுபவித்துக் கொண்டு ரத்தம் கசிந்து கொண்டு எனக்காக மரித்து கொண்டிருந்தீர். நான் தகுதியற்றவன். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய கரத்தை உயரே தூக்கப் போகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை காண்பீர். சரி, என்னுடைய ஜீவியத்தை மீண்டுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி கர்த்தாவே, இப்பொழுது என்னை மீண்டுமாய் உமக்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமை இரவில் தத்தம் செய்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, கரங்களை உயர்த்தினவர்களையும் கரங்களை உயர்த்த போதுமான தைரியம் இல்லாதவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் போதுமான அவர் இன்றிரவு அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கல்வாரியை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனும் நம்முடைய இரட்சகரும் அங்கே அவமானத்தில் கிடந்தார். கீழே இறக்கப்பட்டு ஒரு ஐஸ்வர்யவானுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டார். பிலாத்துவிடம் கெஞ்சி கேட்டு அந்த சரீரம் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு அவன் அதை கொண்டு போய் சுத்தமான மெல்லிய துணியினால் சுற்றி கல்லறையில் கிடத்தினான். ஓ தேவனே, அந்த பாவம் அப்போஸ்தலர்களுக்கு என்ன விதமான ஒரு உணர்வு இருந்திருக்கும்! அந்த நேரத்தில் அவர்கள் தோற்று போனது போன்று இருந்திருக்கும். அவர்கள் அவ்வளவாய் நம்பியிருந்த ஒருவர் இப்பொழுது போய்விட்டார். ஆனால் நீண்ட காலத்துக்கல்ல, ஒரு ரத்தம் கசியும் பலி, அவ்வளவுதான். என்ற ஒரு நாள் சில மணி நேரங்களுக்கு பின்னர் அவர் எழும்பினார். பின்னர் சந்தோஷம் உண்டு. கர்த்தாவே, இன்றிரவு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த காலத்தில் இருப்பதனாலே அது எங்கள் மேலிருந்து எங்களுடைய மீட்பிற்காக செலுத்தப்பட்ட பாடுகளின் கிரயத்தை, நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்காக செலுத்தப்பட்ட துக்கத்தின் கிரயத்தை நாங்கள் காணும்படியாயிருப்பதா. எங்களுடைய ஆத்துமாக்கள் இன்றிரவு கர்த்தாவே, நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணித்து எங்களுடைய ஆத்துமா பாதிப்புக்குள்ளாகி அக்கறையை நோக்கி பார்த்து எண்ணத்தை காண்பது. ஓ தேவனே, என்ன ஒரு கோரமான மரணம்! பாவம் எவ்வளவு கொடூரமாயிருக்க வேண்டும்! இப்பொழுது எங்களை ஒன்று சேர்த்து ஆசீர்வதிக்கும்படியாய் பிதாவே நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, எனக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய ஒரு ஊழியனாய் மிகவும் மோசமான ஒரு குரலோடு நின்று கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வார்த்தையிலிருந்து ஏதாவது காரியத்தை கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுடைய ஜீவியங்களையும் எங்களுடைய இருதயங்களையும் மறு அர்ப்பணம் செய்யவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவ வார்த்தையை இலவசமாய் பிட்டுத்தார். இந்த பலியை குறித்து நாங்கள் சிந்திக்கையில் எங்களுடைய இருதயத்தின் கண்ணீர் ஆழத்துக்குள்ளாக மார்பில் கீழே சொட்டுகிறது. எங்களுக்கு இப்போது உதவி செய்யும். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நீங்கள் சற்று நேரம் உங்களுடைய பகுபடாத கவனத்தை எனக்கு கொடுத்தால் நான் சிறிது வாசிக்க விரும்புகிறேன். எனக்காக ஜெபியுங்கள். ஏசாயா 53 அதிகாரத்தில்
இன்றைக்கு நாம் அநேகமாக வானொலி நிகழ்ச்சிகள் முதலானவைகளை கேட்டிருப்போம். இன்றைக்கு நான் கிறிஸ்துவை பற்றி இப்பொழுது நினைத்தேன். வெளியே எங்கேயாவது போய் கீழே முழங்கால் படியிடாமல் இருக்க என்னால் முடியவில்லை. நான் நினைத்து பார்த்த பொழுது அங்கே கல்வாரியில் என்ன நடந்தது என்பதை என் மனம் அங்கு சென்று அதை கண்டபோது நான் அழ வேண்டியதாயிருந்தது. வானொலியில் அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்டேனே அன்றி எந்த வானொலி நிகழ்ச்சிகளையும் நான் கேட்க விரும்பவில்லை. ஒருவேளை நாளை இரவு நாம் அந்த கருத்தில் இருந்து அணுகல். ஆனால் இன்றிரவு நாம் பழைய ஏற்பாட்டிற்கு திரும்பி போவோம். நான் பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனிலிருந்து பாவத்தை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் என்பதன் பேரில் பேச இருக்கிறேன். ஏசாயா 53 கர்த்தர் வருவதற்கு 712 வருடங்களுக்கு முன்னர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த வார்த்தைகளை கூறினார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்களையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குடியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நான் வேத வார்த்தைகளின்படியான ஒரு சந்தர்ப்பமாய் இதை அழைக்க விரும்பினால் நான் 6ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நான் ஒரு சிறிது நேரம் மட்டுமே பேச இருக்கிறேன். கர்த்தருடைய சந்தோஷம் நமது மத்தியில் இருக்கின்றதாக இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறோம். நான் எப்படியா உங்களோடு அதிகமாக சந்தோஷிக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் உடையவர்களாய் இருக்க அதற்கு என்ன கிரயமானது செலுத்தப்பட்டது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? அதற்கான கிரயம் என்ன? நியாய தீர்ப்பானது என்னவா இருந்தது? பாவத்தின் அபராதம் என்ன என்பதை குறித்து நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்தது உண்டா? தேவனுடைய குமாரனை கல்வாரிக்கு போகும்படியாய் செய்து, தேவன் அவரை அடிக்கும்படியாய் செய்து, அவரிடத்திலிருந்து தேவன் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அவரை அடித்து அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். அவர் யாராய் இருந்தார் என்று பாருங்கள். பேசிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காட்சியை உருவகப்படுத்த போகிறேன். நாம் எல்லாருமாக இன்றிரவு ஒரு சிறு கப்பலில், ஒரு சிறு ஆகாயவழி கப்பலை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு பிரயாணம் போவோம். உலகமென்று ஒன்றும் நட்சத்திரங்களும் இல்லாதிருந்ததான ஒரு 10 கோடி வருஷங்களுக்கு பின்னாக போவோம். அங்கே உங்களால் ஆகாய வெளியை தவிர வேறு ஒன்றையும் காண முடியாது. அந்த வெளியெல்லாம் தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவன் இருந்தார். இப்பொழுது ஒரு சிறு வெள்ளையான வெளிச்சம் நாம் காணக்கூடியதாய் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பரிவட்டம் என்று அழைக்கிறோம். அதுதான் தேவனுடைய குமாரன். ஆதியிலே தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு சென்ற லோகோஸ் வார்த்தையாகும். பின்னர் அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் அவருடைய சிந்தையில் உலகம் எந்த விதமாய் இருக்கும் என்பதை அவர் சிந்திக்க துவங்கி அவருடைய சிந்தைக்குள் இந்த எல்லா காட்சியையும் வரைந்திருந்தார்.
அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஒரு அணு பிளந்து உடைந்து கொண்டே போனது. ஒரு அணுசக்தி வெளியேறினது. முதலாவது அணு அதிர்வெடி ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர துவங்கி பாதி எரிந்த கரித்துண்டுகளாக ஆகும் வரை ஒன்றாய் திரண்டது. ஈரப்பசை போன்று அது என்னவாக இருந்ததோ அது உடைய துவங்கியது. அணுக்கள் பிளந்தது. கொஞ்சம் கடித்து அங்கே ஒரு நட்சத்திரம் வந்தது, அல்லது அதிலிருந்து பறந்து சென்ற ஏவுகணையின் ஒரு சிறு துண்டு அப்படியே பறந்து ஆகாயத்தின் ஊடாக மிதந்து சென்றது. அவர் அதை ஒருவேளை பல லட்சக்கணக்கான வருஷங்களாக கவனித்துக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் அதை நிறுத்தினார். அவருக்கு ஒன்றும் அவசரமில்லை. அவருக்கு என்றென்றைக்குமாக அதிகப்படியான நேரம் இருந்தது. அவர் துவக்கத்திலிருந்து முடிவு மட்டுமாய் இருக்கிறார். அவரோடு கால வரம்பு என்பதே கிடையாது. அதன் பிறகு இன்னொன்று பறந்து சென்றது. அவர் அதை இந்த பக்கமாக நிறுத்தினார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய முதலாவது வேதாகமத்தை எழுதி கொண்டிருக்கிறார். முதலாவது வேதாகமம் எழுதப்பட்டது என்றால் அது ஆகாயத்தில் எழுதப்பட்டது. ஜோடியாக் வானராசிகளாகும். அது கன்னியில் துவங்குகிறது. அந்த விதமாகத்தான் அவர் முதல் முறையில் வந்தார். அது சிங்கத்தில் முடிகிறது. இரண்டாவது வருகை. அவருடைய முதலாவது வேதாகமத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார். இரண்டாவது வேதாகமம் எழுதப்பட்டது. அது ஏனோக்கினால் எழுதப்பட்டு கூர்நுனி கோபுரத்தில் பொருத்தப்பட்டது. மூன்றாவது வேதாகமம் எழுதப்பட்டது. கடைசியான அது இந்த ஒன்றுதான். தேவன் எப்பொழுதும் மூன்றுகளில் காரியங்களை செய்கிறார். தேவன் மூன்றில் பரிபூர்ணமாயிருக்கிறார். அவர் பூரண சற்குணராயிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் அவர் பரிபூர்ணமாயிருக்கிறார். நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அவர் பரிபூர்ணமாயிருக்கிறார். அவருடைய மூன்றுகளில் அவர் பரிபூர்ணப்படுகிறார். நாம் அவருடைய உண்டாக்குதலில் இருக்கிறோம். எனவே நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றில் பரிபூர்ணமாக்கப்படுகிறோம். நம்முடைய சரீரமானது நரம்புகளாலும் இரத்தத்தினாலும் தசைகளினாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது. மூன்று சகலமும் மூன்றில் பரிபூர்ணப்படுகிறது. அவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னும் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னர் அதன் பிறகு அவர் கூறினார், இந்த சிறிய பரிவட்டமானது அசைந்து இந்த உலகத்துக்கு மேலாக வருகிறதை என்னால் காண முடிகின்றது. உலகமோ வெறுமனே ஒரு அரைக்குறையாய் எரிந்து போன கரியாய் உறைந்து போய் ஒரு மகத்தான மிதக்கும் பனிகட்டி பாறையை போன்று அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் அதை சூரியனுக்கு அங்கே கொண்டு போனார். சூரியனை சுற்றி அதை இந்த விதமாக சுற்றிவிட துவங்கினார். அது உருக துவங்கியது. பெரிய பனிக்கட்டி பாறைகள் கட்டுவிட்டது. டெக்சாஸ் நாடும் அங்கே உள்ள சமபூமியும் உருவாக துவங்கியது. இந்த மகத்தான பனிப்பாறைகள் எப்படி அங்கே வந்தன என்று நமக்கு போதித்துள்ளபடியாக கால அளவு பட்டியல்காரர்களால் அதை கணித்து கூற முடியும். அதன் பிறகு முழு உலகமும் மெக்சிகோ வளைகுடா முதலானவைகளின் வழியாக வழிந்தோடி பிறகு தண்ணீரோடு கலக்க துவங்கினது. பூமியானது வெறுமையாயும் ஒழுங்கின்மையாயும் இருந்தது. பாருங்கள், இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1 இருக்கிறோம். பின்னர் தேவன் அசைவாடி தண்ணீரிடத்திலிருந்து ஆகாய விரிவை வேறு பிரித்தார். அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அதன் பிறகு அவருடைய எல்லா சிருஷ்டிகளையும் அவர் சிருஷ்டித்தார். அதன் பின்னர் அதை அவர் செய்த பிறகு எல்லா மரங்களும் தாவரங்களும் முதலானவைகள் முளைத்தெழும்பின. என்ன அருமையான பார்வையாய் அமைப்பாய் அவருக்கு இருந்திருக்கும். அவர் அதை விரும்பினார். அது அழகாய் இருந்தது. அது அருமையாய் இருக்கிறது என்று அவர் கருதினார். ஆகவே அந்த நிலையில் அதை அப்படியே விட்டுவிட அவருக்கு விருப்பமில்லை. அதனோடு வேறு ஏதாவது காரியத்தை வைக்க வேண்டியதாய் இருந்தது. எனவே அவர் பன்மையில் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக, பன்மையில் நமது சாயலாக என்று, நமது சாயலாக நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். ஆக அதன் பின்னர் தேவன் அவருடைய முதல் மனிதனை உண்டாக்கின பொழுது அவன் ஒரு ஆவியான மனிதனாய் இருந்தான். அந்த மனிதன் தேவன் அல்லது தேவனுடைய குமாரனாகிய லோகோஸ், வார்த்தை என்ற அந்த அந்தஸ்தில் இருந்தான். அதுதான் முதல் மனிதன். பின்னர் அவர் எல்லா ஜீவ ஜந்துக்களின் மேலும் ஆளுகையை மனிதனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை நடத்திக் கொண்டு போவது போல் மனிதன் ஜீவ ஜந்துக்களை வழிநடத்தும்படி அதிகாரம் கொடுத்தார். இங்கே போ, இதை செய் என்பது போன்று. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை கீழ்ப்படுத்துவதில் நாம் பரிபூர்ணமாய் இருந்தால், அன்றைக்கு ஆதாம் ஜீவ ஜந்துக்களை வழிநடத்தினது போன்று பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்துவார். ஆக அவர் அவைகளை உண்டு பண்ணினார். அவர் செய்ததற்கு பின்னர்
பூமியின் மேலுள்ள மண்ணினால் மனிதனை உருவாக்குவது என்ற கருத்தின் மேல் அவர் ஆசைவாடிக் கொண்டிருந்தார். நிலத்தை பண்படுத்த அங்கே ஏது மனிதன் இல்லை, வேலை செய்ய அங்கே ஒருவரும் இல்லை, சரீர பிரகாரமாக அங்கே ஒன்றுமே இல்லை. ஆகையினால் அவர் பூமியின் தூளிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். அங்கேதான் தாவர ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி, கிறிஸ்தவன் இவைகள் ஒன்றோடொன்று முரண்பாடு கொள்வதில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மனிதன் வித்தியாசமான ஜீவனிலிருந்து வந்தான் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. நீங்கள் ஒரு மனிதனை நோக்கி பார்க்கும்போது அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான் என்று நாம் கூறுகிறோம். துவக்கத்தில் இது தேவனுடைய சாயல் அல்ல, இது பிராணிகளின் ஜீவனின் சாயலாக இருக்கிறது. பரிணாமர்கள் இவ்விதமாக வாதம் செய்கின்றனர். அவர்கள் கூறுகின்றபடியான சங்கிலி தொடர் பரிணாமத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதாவது சகலமும் ஒரு ஜீவ அணுவிலிருந்து வருகின்றது என்பது. ஆனால் நாம் ஒன்றிலிருந்து தான் விருத்தியாகி வந்தோம் என்று நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதன் விருத்தியாகி வந்தோம். தேவன் இவை எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்னர், அதாவது பூமியின் தூளிலிருந்து மனிதனை உண்டாக்கினார். அவருடைய சொந்த சாயலின்படியாய் அல்ல, அவர் ஏற்கனவே மனிதனை உண்டாக்கிவிட்டார். அதற்கு பின்னர் அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அவன் ஒரு ஜீவ ஆத்துமாவானான். எனவே மனிதனுடைய ஆத்துமா அவனுடைய ஆவியின் சுவாபமாய் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கும் பொழுது நீங்கள் ஒன்றும் ஒரு புதிய ஆவியை பெற்றுக் கொள்வதில்லை, அந்த ஆவியின் ஒரு புதிய சுவாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அது அதே ஆவிதான், ஆனால் அதனின் ஒரு புதிய சுவாபம். நீங்கள் இரண்டு மனிதர்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து நிற்க வையுங்கள். இருவரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாய் இருப்பார்கள். அவர்களில் ஒருவன் ஒரு பாவியாயிருக்கிறான், இன்னொருவன் ஒரு கிறிஸ்தவனாயிருக்கிறான். உனக்கு இருப்பது போன்று எனக்கும் ஆவி இருக்கிறது என்று ஒரு மனிதன் கூறுவான். ஆனால் அவர்களில் ஒருவன் வித்தியாசமாய் இருக்கிறான், அவனுடைய ஆவி வித்தியாசமாய் இருக்கிறது, அவனுடைய சுவாபம் வித்தியாசமாய் இருக்கிறது, அவன் மாற்றப்பட்டிருக்கு. ஆக அதற்கு பின்னர் ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்குள்ளாக ஊதினார். இப்பொழுது எப்படி என்று எனக்கு தெரியாது, எப்படி அவனை அவர் உண்டாக்கினார் என்று. அவன் இந்த பூமியோடு தொடர்பு கொள்ளும்படியாக அவனை 5 புலன்களுக்குள்ளாக வைத்தார். காணுதல், ருசித்தல், நுகர்தல், உணருதல், கேட்குதல். அவனை அவர் அந்த விதமாக உண்டாக்கினார். அந்த 5 புலன்கள் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு அல்ல. தேவனோடு தொடர்பு கொள்ள அவனுக்கு உண்டான புலன் அவனுடைய ஆவியாயிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா, அந்த ஆத்துமா மரிக்கும். உங்களுக்கு ஒரு காரியத்தை கூறுவதற்காக நான் அப்படியே சுற்றி கொண்டு போகிறேன். ஆனால் அதன் ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு தேவன் கல்வாரியில் சரியாக அப்படியே என்ன செய்தாக வேண்டும் என்பதை நீங்கள் காண முடியும் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். அதற்கு பின்னர் அவர் இந்த மனிதனை அவனுடைய 5 புலன்களுக்கு உள்ளாக விட்டார். அதன் பிறகு மனிதன் தனிமையாயிருந்தான். எனவே அவனுக்கு ஒரு மனைவியை, ஒரு துணைவியை உண்டாக்கினார். அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை வெளியே எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டு பண்ணினார். அங்கே ஒரு அழகான பாவனை. மணவாட்டிய தேவன் கிறிஸ்துவின் விழாவில் இருந்து எடுக்கிறதற்கு எல்லாம் பாவனையாயிருக்கிறது. புரிகின்றதா? தேவன் ஆதாமின் பக்கவாட்டை திறந்து ஒரு விலா எலும்பை எடுத்தார். அதனால் தான் சரீர அமைப்பில் ஸ்திரீயை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு விலா எலும்பு குறைவாக இருக்கும். தேவன் கிறிஸ்துவின் பக்கவாட்டை கல்வாரியில் திறந்து மணவாட்டியை வெளியே எடுத்தார். சபையானது கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு உள்ளாக வருகிறது. நாம் அந்த விதமாகத்தான் உள்ளே வருகிறோம், வேறு எந்த வழியும் மூலமாயும் அல்ல. நீங்கள் எவ்வளவு நல்ல சபையை சார்ந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஸ்திரீயா இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் தேவனுடைய எல்லாவற்றுக்கும் போதுமான அவருடைய அளிக்கப்பட்ட வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையேல் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். அது உண்மை. நீங்கள் உள்ளே வர இருக்கின்றதான அந்த ஒரே வழி அங்கே அதனூடாகத்தான். இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் வாசல். இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்த பொழுது அவர் ஒரு பெயர் பெற்ற ஓமையை சொன்னார். அவர் சொன்னார், கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இருக்க கண்டு, நண்பனே, நீ என்ன கல்யாண வஸ்திரம் எப்படி உனக்கு கிடைக்காமல் போனது என்று கூறினார். பண்டைய கிழக்கத்திய நாடுகளின் வழக்கம் என்னவென்றால், மணவாளன் ஒவ்வொருவரையும் அழைக்கும் போதும் அவன் 50 பேர்களை அழைத்து 50 மேலங்கிகளை வைத்திருப்பான். அவன் கதவண்டை எங்காவது நின்று கொண்டு ஒவ்வொரு முறை ஒரு மனிதன் வரும்பொழுதும், ஐஸ்வர்யவானோ அல்லது ஏழையோ, அவன் ஒரு மேலங்கியை போடுவான்.
அப்பொழுது அவன் ஏழையா அல்லது ஐஸ்வர்யவானா என்பதை ஒருவரும் அறியார்கள். அவனும் யாவரும் ஒரு அங்கியின் கீழாக ஒரே மாதிரியாய் காணப்படுவார்கள். அந்த விதமாகத்தான் தேவன் இன்றைக்கு செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அது ஒரு பாவனையாய் இருக்கிறது. அவர் அழைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாயிருப்போம். இந்த ஒன்றல்ல, ஏனென்றால் அதை காட்டிலும் இந்த ஒன்று மேலானதாக இருக்கிறது. அந்த ஒன்று இந்த ஒன்றை காட்டிலும் உயர்ந்தது. நாம் யாவரும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் ஒரே மாதிரியாயிருக்கிறோம். பின்னர் அவர் உள்ளே வந்தபோது அங்கே ஒரு மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாதிருக்க கண்டார். இப்பொழுது அங்கே உள்ளே வருவதற்கு ஒரே ஒரு கதவு தான் இருக்கிறது, ஏனென்றால் அங்கேதான் வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகின்றது. விருந்து மேஜையில் அங்கே ஒருவன் இந்த வஸ்திரம் இல்லாதவனாக இருக்க கண்டார். அவன், நண்பனே, நீ இங்கே என்ன செய்கிறாய்? உன்மேல் ஏன் அந்த வஸ்திரம் இல்லை என்று கேட்டான். அந்த மனிதன் வாயடைத்து போயிருந்தான். அவன் ஒரு ஜன்னல் வழியாய் வேறு ஏதோ வழியாய் உள்ளே வந்தான். அவன் கதவின் வழியாக வரவில்லை. கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் மேலங்கியாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். நீங்கள் உள்ளே வந்த மாத்திரத்தில் அதை உங்கள் மேல் போடும்படியாக அவர்தானே அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதைதான் அவர் வாக்களித்திருக்கிறார். அதைதான் அவர் செய்கிறார். இப்பொழுது திரும்பவுமாக அங்கே ஆதியிலே ஏதேனில் அவர் அவனுக்கு ஒரு மனைவியை, ஒரு துணைவியை உண்டு பண்ணினார். இந்த கட்டுரை புத்தகத்தில் இருக்கும் இந்த படங்களை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். எப்பொழுதோ ஒரு ஓவியன் வரைந்துள்ளான். அது ஒரு மிகவும் குறைவான எழுச்சி உடையதாயிருக்கிறது. நீங்கள் ஏவாளை அந்த விதமாக மயிரெல்லாம் வெளியே நீட்டிக் கொண்டிருக்க காண்பது மிகவும் பயங்கரமாக மோசமாக இருக்கின்றது. அதை நம்முடைய தாய் என்று கூறுவதா? உலகத்தில் ஒருவராலும் அதை பார்த்து வியக்க முடியாது. ஏவாள் மிகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீயாய் இதுவரை இருந்திராதவளாய் இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. ஆதாம் அவளை நோக்கி பார்த்தபோது, ஏன் இன்றைக்கு இருக்கின்ற மானிட வர்க்கம் அந்த வழி வழியாகத்தான் வந்திருக்கிறது என்பதை அந்த கூரை, அந்த பாங்கு அதை காட்டுகிறது. அந்த விதமாக இல்லை என்றால் அது மாறுதலையாயிருக்கும். எனவே ஆதாம் ஏவாளை அவனுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டான். அதற்கு பின்னரே பாவம் வந்தது. அது என்னவா இருந்தது என்பதனை பற்றி எனக்கு ஒரு கருத்து உண்டு. நான் அதை சபையில் எடுத்து கூறுவதில்லை. அது ஒரு சிறிய ஞாயிறு பள்ளி வகுப்பு போன்று இருந்தால் ஒழிய ஆதியிலே பாவம் என்னவாக இருந்தது என்பதனை நான் கூறுவதில்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் அது செய்யப்பட்ட போது அது தேவனுடன் அவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தை பிரித்து விட்டது. நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றதான காட்சி இதுதான். தேவன் உணர்ந்து கொண்ட பொழுது, அல்லது ஏதோ தூதன் அல்லது ஏதோ ஜீவன் மேலே வந்து தேவனிடத்தில், உம்முடைய குமாரன் இழக்கப்பட்டு போனான், அவன் பாவம் செய்தான், அவன் விழுந்து போனான் என்று கூறினான். இப்பொழுது மனிதனின் வழிவழியான கூர், அவனுடைய பாங்கை கவனியுங்கள். முதலாவது அவனாகவே ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினான். ஒரு மனிதன், அவனுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மார்க்கம் அவனுக்கு இருக்கிறது. இங்கே அன்றொரு நாள் பட்டணத்தில் உள்ள ஒரு பெயர் பெற்ற மனிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர், சகோதரன் பிரண்ணம், தங்க கட்டளையை கடைபிடிப்பதே என்னுடைய மார்க்கமாய் இருக்கிறது என்றார். ஆனால் சகோதரனே, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் அழிந்து போய் விடுவான். ஆம், அவன் செய்யத்தான் வேண்டும். அவன் மறுபடியுமாய் பிறந்தாக வேண்டும். தங்க கட்டளை எல்லாம் சரிதான். ஒரு நெறி வாய்ந்த மனிதனால் அதை செய்ய முடியும். ஆனால் அதெல்லாம் இயற்கைக்கு மேம்பட்ட பாதையில் இருந்தாக வேண்டும். இயற்கைக்கு மேம்பட்ட விதமாய் நம்மை பிறக்க வைப்பதற்காக தேவன் என்ன செய்தாக வேண்டியதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் காணுவீர்கள். பின்னர் அவர்கள் அப்படி பாவம் செய்த போது அவனாகவே ஒரு மார்க்கத்தை அவனுக்கு உண்டு பண்ணி கொண்டான். மார்க்கம் என்ற ஆங்கில வார்த்தை மூடிக்கொள்ளுதல் என்று அர்த்தம். மூடும் ஏதோ காரியம் போன்றது இருக்கிறது. இந்த மேலாடை எனக்கு அது ஒரு நெறிமுறை மார்க்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் அது என்னையே மூடிக்கொள்ளுகிறது. உங்களுடைய ஆடைகள் அதே விதம்தான். அது ஒரு மூடிக்கொள்ளுதலாய் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள். பின்னர் தேவனை அவன் முகமுகமாய் சந்திக்காது இருந்த வரைக்கும் அவனுடைய அத்தியிலை போதுமானதாய் இருந்தது. ஆனால் அவன் தேவனை முகமுகமாய் சந்திக்க வேண்டியதான போது அவனுடைய அத்தியிலைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இப்பொழுது நண்பர்களே, நீங்கள் ஒரு அருமையான மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் அந்த விதமாய் இருக்கலாம், அது உண்மை. ஆனால் நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டி வரும் பொழுது உங்களுக்கான தேவனால் அளிக்கப்பட்ட பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் இழக்கப்பட்டவர்கள்.
நீங்கள் இதை அறிவீர்கள். நான் அவர்களுடைய பக்கத்தில் நின்று அவர்கள் மரிக்கிறதை கண்டிருக்கிறேன். ஹைப்போ ஊசியை வைத்தியர் அவர்களுடைய கரங்களில் போட்டு அவர்களை அமைதியாக்குகின்றதை கண்டிருக்கிறேன். அவர்கள் உச்ச குரலில் அலறிக் கொண்டிருக்கிறதை கேட்டேன். ஓ, அவர்கள் பக்கத்திலேயே அவர்கள் இருக்கின்றனர் என்று கூறுகின்றனர். நான், வைத்தியரே, இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அதை போடாதிரும் என்றேன். புரிகின்றதா? நீங்கள் சரி என்று அவர்கள் நினைக்கும் போது உங்களால் அவர்கள் கூறுவதை கேட்க முடியும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். தேவனால் மறுஜென்மம் அடையாத எவனொருவனும் அந்த அழிவின் பாதையிலே போவான். அதற்கு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய சொந்த ஆத்துமாவே உங்களை வழிநடத்துகிறது. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் மேலே போவது நிச்சயமாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நீங்கள் கீழே போய்த்தான் ஆக வேண்டும். உங்களுடைய சொந்த ஆத்துமாவே அதை செய்யும். ஒரு மந்திரக்கோலை போன்று அது எங்கேயோ இருக்கின்ற ஒரு கதவை திறக்கும். உங்களிடத்தில் மந்திரக்கோல் இல்லை என்றால் கதவு திறக்காது. நீங்கள் மறுபடியும் பிறவாதிருந்தால் நீங்கள் தானாகவே நிராகரிக்கப்படுகிறீர்கள். ஆனால் அவர்களுடைய மூடிக்கொண்டு இருக்கின்றது போதாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வளவு. பின்னர் நான் அங்கே பார்க்கும் பொழுது, பின்னர் அவர்கள் வெளியே வந்தபோது தேவனுக்கு தெரியும் அவர்களால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று தேவன் அறிந்திருந்தார். அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தனர், புதர்களுக்கு பின்னாக மறைந்து கொண்டிருந்தனர், இருந்தாலும் மூடிக்கொண்டு இருந்தனர். ஆனால் அதை மூடிக்கொண்டிருந்தது போதாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சபைக்கு போகின்ற எந்த ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ பெரிய விசேஷ ஆலயங்களில் மணியோசை அடித்துக் கொண்டும் மணிகள் சத்தமிட்டுக் கொண்டும் இன்னும் முதலான காரியங்களை குறித்து இன்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஜனங்கள் சபைக்கு போய்கொண்டும் ஆயத்தமாகிக் கொண்டும் ஸ்திரீகள் அவர்களுடைய ஈஸ்டர் தொப்பி முதலான காரியங்களை வாங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு வந்தது? என்னே, எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுதலோடு ஒரு முயல் என்ன செய்வதற்கு இருக்கிறது? பாருங்கள். இல்லை ஐயா, கிறிஸ்துவின் பிறப்போடு ஒரு கிறிஸ்துமஸ் மரத்துக்கு என்ன செய்ய இருக்கிறது? அது அஞ்ஞானம் நண்பர்களே. நாம் எங்கேயோ பாதை தவறி போய்விட்டோம், அது உண்மை. ஆனால் ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த புருஷனோ அல்லது ஸ்திரீயோ அதை உணர்கிறான். ஏனென்றால் அங்கே உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஜீவன் அது தவறு என்று உங்களுக்கு கூறுகின்றது. அது சரிதானே? இப்பொழுது கவனியுங்கள். ஆதாமும் ஏவாளும். ஓஹோ, என்ன! நான் அதை குறித்து நினைக்கும் போது நட்சத்திர பிறப்பின் விளைவினால் எனக்கு எப்பொழுதும் இருந்ததான அந்த என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நான் எழுந்து விடுகிறேன். காலத்துக்கு முன்பாக ஆதியிலே என்பதை நான் நினைக்கும் பொழுது கவனியுங்கள். நீங்கள் இரத்தத்தை குறித்து பேசுகிறீர்களா? இங்கு வெகு காலத்துக்கு முன்பல்ல, மகத்தான மெத்தடிஸ்ட் ஆலோசனை கூட்டத்தில் இரத்த சம்பந்தப்பட்டதான பாட்டுகளை எல்லாம் அவர்களுடைய பாடல்களில் இருந்து நீக்கிவிடும்படியாக பிரயாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் கொலை கட்டட மார்க்கம் அல்ல. எங்களுக்கு ஏதோ அருமையான கௌரவம் உள்ளதானது தான் தேவையாயிருக்கிறது என்கிறார்கள். சகோதரனே, தேவன் அதை ஏற்றுக்கொள்வது அந்த விதமான வழியில் அல்ல. நான் இரத்தத்தை காணும் போது நான் அதை கடந்து போவேன். இரத்தம், தேவன், பதிலி மட்டும்தான் அங்கு இருக்கிறது. ஜீவன் இரத்தத்தில் படுத்து கிடக்கிறது. நீங்கள் மாம்சத்தை புசிக்கலாம், ஆனால் அதில் உள்ள இரத்தத்தையோ, அதில் அதன் ஜீவன் இருப்பதால் அதை ஊற்றி விடுங்கள். பாருங்கள், ஜீவனை புசிக்க வேண்டாம். எவ்வளவு அழகா இருக்கிறது என்று கவனியுங்கள். எப்படியாய் நான் அதை குறித்து நினைக்கிறேன். பின்னர் இப்பொழுது ஆதாம் ஏவாளே, வெளியே இங்கே வாருங்கள். உங்களை வெளியே கொண்டு செல்வதற்கு முன்னர் நான் ஏதோ காரியத்தை செய்ய போகிறேன் என்று தேவன் நினைத்தார். எனவே அங்கே குன்றின் பக்கமாக போய் ஒரு செம்மறியாட்டை கொண்டு வந்து அதை கொலை செய்து அதன் தோலை கிழித்தெடுத்து அது மரிக்கும்படியாய் செய்தார். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவுதான் நல்ல ஒரு மனிதனாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் நல்ல ஒரு ஸ்திரீயாய் இருந்தாலும் சரி, நீ என்னவா இருந்தாலும் சரி, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். அது இருக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். அந்த காரணத்தினால் தான் கன்னி மரியாள் பெந்தேகோஸ்தே நாளன்று மேலறைக்கு சென்று மற்றவர்களை போன்றே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் அவள் இங்கே ஒரு அழிவுள்ளவளாக பிறந்து பரலோகம் செல்வதற்கு முன்னர் மறுபடியும் பிறக்க வேண்டியதாயிருந்தது. ஆமேன். இப்பொழுது பாருங்கள், அம்மாளே,
நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன். காலங்கள் அப்படியே மாறிப்போய் இருக்கின்ற காரணத்தினால் தேவன் மாறி போகவில்லை. ஆனால் ஏதும் குறைவுள்ளவனாக நீங்கள் வந்தால் நீங்கள் இழக்கப்பட்டு போவீர்கள். புரிகின்றதா? இப்பொழுது இந்த நாளன்று 1900 வருஷங்களுக்கு முன்னர் கல்வாரியில் தேவன் என்ன செய்தார் என்பதின் சார்பாகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு பலி! இதற்கு கிரயமாக அதுவும் தேவனுடைய வழியில் செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டும்படியாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி அங்கே இருக்கிறது. ஆனால் தேவனோ ஒரு அழிக்கப்பட்ட வழியை உடையவராயிருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் தேவனால் அழிக்கப்பட்ட வழியில் செல்வீர்களானால் நீங்கள் ஒருபோதும் தவறாகவே செல்ல மாட்டீர்கள். நீங்கள் இந்தியானா போலீஸுக்கு போக புறப்படுவது போன்று அல்லது அந்த பாலத்தை கடந்து போவதானால் நீங்கள் சொல்லுவீர்கள், நல்லது, இங்கே லூயிவில்லியா இங்கே இருக்கிறது. ஆம், நேராக இந்த வழியா செல்வீர்களானால் நீங்கள் சீக்கிரமாய் அந்த இடத்தை பிடித்து விடலாம் என்று. அது உண்மை. நீங்கள் பாதையின் வரைபடத்தை, நிலப்படத்தை எடுத்து அதை சற்று ஆராய்ந்து பார்த்து நீங்கள் எந்த வழியாய் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அப்படியானால் இதோ இருக்கிறது தேவனுடைய மகிமைக்கு போகும் பாதையின் வரைபடம். அதை ஆராய்ந்து பாருங்கள். அதோ அது இருக்கிறது. வழியெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரத்தத்தை பின்தொடர்ந்து சென்றால் உங்களால் பாதை தவற முடியாது. ஆமேன். இப்பொழுது உங்களால் காண முடியும். புரிகின்றதா? ரத்தத்தோடு உங்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் சரியா இருப்பீர்கள். ஏனென்றால் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் அங்கே ஒரு இரத்த கரைபிடித்த அடிச்சுவடு இருக்கின்றது. இப்பொழுது கவனியுங்கள். எப்படியாய் தேவன் நாட்களில் அவர் அதை செய்வதற்கு முன்னதாக அவர் நின்றிருக்கலாம், அல்லது அதை பெற்றுக்கொள்ள அவர்களும் கூட நின்றிருக்கலாம். அப்பொழுதே அவர் அவர்களை கொன்றிருப்பார். அவர் செய்யத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர் ஒப்பற்றவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று அவர் கூறினார். அது காரியத்தை என்றென்றைக்குமாய் தீர்த்தது. பின்னர் அவர் அந்த செம்மறி ஆட்டை கொன்றபோது என்னால் அதை அந்நாளில் அவர் செய்கிறதை காண முடிகின்றது. அவைகள் செம்மறி ஆடுதானா சகோதரன் பிரென்னாம் என்று நீங்கள் கேட்கலாம். நான் அதை விசுவாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானது அவர்தான். அது ஒரு ஆட்டுத்தோல். அதை எடுத்து அவைகளை புதற்கு பின்னாக எரிந்து இவைகளால் உங்களை சுற்றி கொண்டு பெற்றுக்கொள்ளும்படிக்கு வெளியே வாருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆதாமும் ஏவாளும் இந்த ரத்தம் தோய்ந்த தொங்கிக் கொண்டிருந்த ஆட்டுத்தோலை அவர்கள் சுற்றி போட்டு இழுக்கின்றதை என்னால் காண முடிகின்றது. உங்களால் யூகிக்க முடிகின்றதா? அந்த அழகான பரிபூர்ணமான மானிட வர்க்கங்களின் சரீரங்கள் இப்பொழுது ரத்தம் தோய்ந்த ஆட்டு தோலினால் சுற்றப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அங்கே வெளியே நிற்கிறதை என்னால் காண முடிகின்றது. தேவன், ஆதாமே, எனக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக நீ உன் மனைவிக்கு செவி கொடுத்தபடியால், பின்னர் நான் உன்னை பூமியின் மண்ணிலிருந்து எடுத்தபடியால் நீ பூமியின் மண்ணுக்கு திரும்புவாய் என்று கூறினார். அவர், ஏவாளே, எனக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக நீ சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தபடியால், ஏன் நீ ஜீவனை உலகத்திலிருந்து எடுத்தாய், நீ உலகத்துக்குள் ஜீவனை கொண்டு வந்தாக வேண்டும். உன்னுடைய வேதனையை நான் பெருக பண்ணுவேன். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று கூறினார். பின்னர் அவர், சர்ப்பமே, நீ இதை செய்தபடியால் அது ஒரு ஊர்ந்து செல்லும் ஜந்து அல்ல. அவன் ஒரு மிருகமாயிருந்தான், நிமிர்ந்து நடந்தான். பூமியின் மிருகங்கள் எல்லாவற்றிலும் தந்திரமுள்ளவனாயிருந்தான். அது வேத வார்த்தையின்படியாய் இருக்கிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருங்கள். ஒரு மனிதனை போன்று நிமிர்ந்து நடந்தான். அவன் அவளை வஞ்சித்தான். நீ இதை செய்த காரணத்தினால் உன் கால்கள் உனக்கு இல்லாமல் போவதாக. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று கூறினார். சரியாக அங்கேயே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருந்தது. தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை காத்துக்கொள்ள வேண்டியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அதை பேசி கூறியிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். அவரால் கூறினதை மீறி போக முடியாது. அவர் அதிலேயே இருந்தாக வேண்டும். அவர் ஒரு தேவனாக இருக்கும்படியாக தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. அது உண்மை. ஆகவே என்னால் யூகித்து பார்க்க முடிகின்றது. பாவம் அந்த ஏவாளங்க நின்று கொண்டு ஆதாமை நோக்கி பார்க்கும் பொழுது அவளுடைய கருத்த தலைமயிர் அவளுடைய முதுகின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பெரிய பிரகாசமான
நீல நிற கண்கள் ஆகாயத்தை போல் காட்சியளித்தது. தேவன் அவைகளை உண்டாக்கினார். கண்ணீர் வழிந்து ஆடைகளின் மேலிருந்து இரத்தத்தோடு கலந்து ஏவாளின் சரீரத்தை சுற்றிலுமாய் சொட்டி கொண்டிருந்தது. ஆதாம் அவனுடைய பலமான சரீரத்தோடு அவளை அப்படியே பிடித்து அவனுடைய மார்பின் மேல் அவள் குனிந்திருக்கும்படியாய் அணைத்துக் கொண்டான். அங்கே கண்ணீரானது ஒன்று சேர்ந்து கலந்து அப்படியே ஆட்டுத்தோலின் மேல் ஓடி இரத்தமானது சொட்டி கொண்டிருந்தது. வடியெல்லாம் இரத்தமாக இருந்தது. அங்கே இப்பொழுது அவர், நீங்கள் என் சமூகத்தை விட்டு வெளியேறுங்கள் என்றார். ஏவாளும் ஆதாமும் ஒருவர் மேல் இன்னொருவர் கரங்களை சுற்றி போட்டுக்கொண்டு அந்த பழைய ஆட்டுத்தோல் அவர்களுடைய கால்களின் மேல் அடித்துக் கொண்டு ரத்தம் அவர்கள் கால்களின் மேல் பட்டுக்கொண்டு அவர்கள் இந்த விதமாக அசைந்து போய்க் கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகின்றது. அதன் பின்னர் என்னால் அந்த ஆகாய வழி யாவற்றையும் காண முடிகின்றது. அது தேவனாய் இருந்தது. தேவனுக்கு நாட்களின் துவக்கமும் வருஷங்களின் முடிவும் இல்லாதவர். அவர் என்றென்றைக்குமாய் சதா காலங்களிலும் இருக்கிறார். பின்னர் என்னால் அந்த மகத்தான ஆகாய வெளியானது ஒன்று சேர்ந்து அசைய துவங்குகின்றதை காண முடிகின்றது. இந்த விதமாய் அப்படியே கீழாக வந்து ஒரு கூர்நுனி கோபுர வடிவில் தலை கீழாக அப்படியே கீழாக இறங்கி அந்த சிறிய ஜோடி ஏதேன் தோட்டத்தின் ஊடாக ரத்தம் தோய்ந்த ஆட்டுத்தோல் அவர்களுடைய கால்களின் மேல் அடித்துக் கொண்டிருக்க அவர்கள் போய்க் கொண்டிருப்பதை தேவன் பார்க்க துவங்கினார். அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது அப்படியே உருகினது. தேவனுடைய இருதயத்தையே உருகச் செய்தது. இன்பு தேவன் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அவர்கள் அப்படியாய் போவதை அவரால் பார்க்க முடியவில்லை. அவர் அவர்களை திரும்ப அழைத்து, நான் உன்னுடைய வித்திற்கும் சாத்தானின் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன் என்றார். பின்னர் அந்த காரியம் எப்பொழுது செய்யப்பட்டது? தேவன் தாமே ஒரு ஸ்திரீயின் மூலமாக, ஒரு கன்னி பிறப்பின் மூலமாக அவரே கீழே வந்தபோது அது கல்வாரியில் செய்யப்பட்டது. இன்னும் சிறிது ஏதேனிலேயே இடைப்பட நான் இப்பொழுது எவ்வளவாய் விரும்புகிறேன். கவனியுங்கள். அவர்கள் தோட்டத்தில் இருந்து விரட்டப்பட்ட போது மீறுதலின் நிமித்தமாக அனுப்பப்பட்டனர். சகல ஆசீர்வாதங்களும் மீறுதலின் காரணமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. சபையோடு காரியம் அப்படியாகத்தான் இருக்கிறது என்று நான் இன்றிரவு நினைக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களும் மீறுதலின் காரணமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. அங்கேதான் காரியமே. ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டனர். இப்பொழுது நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆதாம் ஏவாளின் 2 குமாரர்களான காயினும் ஆபேலும் ஒரு பலியை செலுத்தும்படியாய் முன்னுக்கு வந்தார்கள். ஏதேனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய கிழக்கு வாசலில் கேருபீன்கள் வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தை வைத்துக் கொண்டு முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டு வாசலை காத்துக் கொண்டிருந்தனர் நம்புகிறேன். கவனியுங்கள். அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி வாசலை காத்துக் கொண்டிருந்தது. இன்றைக்கு வாசலை காக்கிறதும் அதுவேதான். நீங்கள் பரிசுத்த ஆவிக்கும் அக்கினிக்கும் பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் உள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். தேவனுடைய பட்டயம் உக்கிரமானது. அந்த மரத்தை கவனித்துக் கொண்டும் ஜீவ விருட்சத்தை பாதுகாத்துக் கொண்டும் தேவன் ஒரு பற்றி எரிகிற அக்கினியாயிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். அப்படியானால் இது ஒரு அழகான காட்சியாயிருக்கும். என்னே, காயினும் ஆபேலும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டு அல்லது ஒரு பலியை செலுத்தும்படியாய் வெளியே போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறது என்னால் காண முடிகின்றது. அவர்கள் அவர்களுடைய பலிபீடங்களை சரியாக அந்த வாசலண்டை அவர்கள் அங்கே ஆராதிக்கும்படி சிங்காசன தண்டை கட்டி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். கவனியுங்கள். இதோ வருகிறான் காயின். மிக பெரியதான ஆப்பிளை, பெரியதான பரங்கிக்காயை பெற அவன் வருஷம் முழுவதுமாய் ஒரு கால் வேலை செய்திருக்கலாம். அவனிடத்தில் உள்ளவைகளை அங்கே வாசலண்டை கொண்டு வந்தான். அங்கேயே வாசலுக்கு பக்கத்திலேயே தேவனுடைய பிரசன்னத்தில் தனக்கென்று ஒரு பலிபீடத்தை எழுப்பினான். அவனுடைய எல்லா பழ வகைகளையும் அழகான லீலி புஷ்பங்களையும் எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து அவைகளை பலிபீடத்தின் மேல் சரியாக வைத்து அதன் பின்னர் முழங்காற்படியிட்டு தேவனை ஆராதித்தான். இதற்கு முன் இல்லாத விதமாக இது இப்பொழுது உங்களுக்குள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நன்றாக ஊறி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள். சபைக்கு போனால் மட்டும் போதும் என்று தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால் ஆபேலை போன்ற காயினும் அவ்வளவு நீதி உள்ளவனே. காயின் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம், நான் அதை செய்கிறது மட்டுமல்லாமல் நான் ஒரு பலியையும் செலுத்துகிறேன்.
நான் அயல் நாட்டு ஊழியங்களுக்கு காணிக்கை அனுப்புகிறேன் என்று. அந்த காரியங்கள் எல்லாம் நல்லதுதான், அவைகள் எல்லாம் சரிதான். ஆனால் தேவன் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். காயின் அவனாகவே அதை செய்தான், புரிகின்றதா? அவன் ஒரு பலியை கொண்டு வந்தான். அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். அவன் முழங்கார் படியிட்டு ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு ஏறெடுத்து, கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், நான் உமக்கு ஒரு பலியை கொண்டு வந்திருக்கிறேன், நான் உமக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறேன், ஆமேன் என்றான். அத்தனை வார்த்தைகளில் நான் ஒரு சபையின் ஒரு அங்கத்தினனாக இருக்கிறேன். அது ஆழத்தை தொட்டதா? கவனியுங்கள், நான் ஒரு சபையின் ஒரு அங்கத்தினன். நான் உம்மில் விசுவாசமாயிருக்கிறேன். அது இப்பொழுது அடிவரைக்கும் செல்லும். அது உண்மையாகவே ஆழத்தில் போய் ஊரட்டும். நான் தேவனில் ஒரு விசுவாசியாயிருக்கிறேன். நான் ஒரு பலிபீடத்தை கட்டி இருக்கிறேன். நான் ஒரு பலியை கொண்டு வந்திருக்கிறேன். இதோ நான் இருக்கிறேன், கர்த்தாவே, நான் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் அதற்கு அவருடைய முதுகை காட்டினார். சரியா? ஈஸ்டர் காலையன்று இந்த பட்டணத்தின் போதகர் ஒருவர் கூறினது போன்று, ஈஸ்டர் காலையன்று பிரசங்கியாரே, நான் என்ன செய்கிறேன் என்று உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு நான் என்ன என்றேன். அவர், என்னுடைய ஆட்களுக்கு நான் மெரி கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை கூறிவிடுவேன் என்றார். நான் ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், இதற்கு பின்னர் அடுத்த ஈஸ்டர் வரைக்கும் நான் அவர்களை காண மாட்டேன் என்றார். ஈஸ்டர் என்று எல்லாரும் வெளியே வருவார்கள், புது தொப்பிகளும் புதிய ஆடைகளும் வாங்குவதற்கு. அதற்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஓ, நாளை தினத்தன்று புரோட்டஸ்டன்டார் ஆதிக்கத்தில் லீலி புஷ்பங்கள், பெரிதான அழகான லீலி புஷ்பங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு அங்கத்தினரும் சுற்றி கொண்டு பீடத்தண்டை வைப்பார்கள். ஆக அதற்காக இந்த வருஷம் லட்சக்கணக்கான டாலர்கள் செலவழிக்கப்படும். பீடத்தின் மேல் லீலி புஷ்பங்களை ஈர்ப்பதை குறித்து தேவன் அக்கறை கொள்ள மாட்டார். நீங்கள் பீடத்தின் மேல் இருக்க அவர் விரும்புகிறார். அது லீலி புஷ்பம் அல்ல, அது உன்னுடைய பலி அல்ல. பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட வேண்டியது நீயாக இருக்கின்றாய். அதுதான் வித்தியாசம். தேவனுக்கு தேவையானதை பீடத்தின் மேல் வைக்க வேண்டும், அது நீயாக இருக்கின்றாய். இப்பொழுது எப்படியாய் அந்த கூர் பாங்கானது, அதாவது சாத்தானில் இருந்தது, எப்படியாய் காயினுக்குள் வந்தது என்பதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கும் வழிபோக்கராயும் புனித யாத்திரையிலும் இருக்கின்றவர்களில் சிலருக்கும் இது நல்லுணர்வை உண்டாக்க வேண்டும். நம்மால் இதையும் அதையும் நம்முடைய சபையில் செய்தாய் நன்றாய் தான் இருக்கும் என்று ஒரு கால் நாம் சொல்ல வேண்டியதாயிருக்கும். திருப்தியாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய விசேஷ ஆலயத்தில் தேவன் இல்லாமல் ஆராதிப்பதை காட்டிலும் பின்பக்கத்தில் உள்ள நடைபாதையில் தேவன் இருக்க அங்கே அவரை ஆராதிப்பதையே நான் விரும்புவேன். அது உண்மை. நிச்சயமாக அங்கே அவன் ஒரு ஏழை மனிதனாக இருந்தான். கவனியுங்கள். அதன் பின்னர் அவனுடைய பலியை காயின் கொண்டு வந்தான். அதை அங்கே அதன் மேல் வைத்தான். இப்பொழுது கவனியுங்கள். அவன் சாத்தானின் வழிவழியாக வந்தவன். ஏனென்றால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். காரணம், அது ஒரு அழகான பழமாக இருந்தது. அவன் தானே செய்ததான ஏதோ காரியமாக அது இருந்தது. அநேக ஜனங்கள், நான் இந்த வித்தியாசமான ஒழுங்குகளை சேர்ந்தவன், நான் செஞ்சிலுவை சங்கத்துக்கு கொடுக்கிறேன், நான் தர்ம காரியங்களுக்கு கொடுக்கிறேன், நான் சபைகளுக்கு நன்கொடை அளிக்கிறேன், அதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் சகோதரன் பிரண்ணாம் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதை கவனியுங்கள். அந்த தர்ம காரியங்கள் எல்லாம் நல்லதுதான், இருந்தாலும் தேவனுடைய அளிக்கப்பட்ட வழி அல்ல. காயின் அவனுடைய சொந்த வழியில் வந்தான். அநேகர் இன்றிரவு அவர்களுடைய சொந்த வழியில் வந்து கொண்டிருக்கின்றனர். உங்களால் அதை விவாதிக்கவும் முடியாது. ஏன்? உங்களுடைய விவாதங்கள் தகுதியானவைகள் அல்ல. அதை விவாதித்து தீர்க்க நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல. உங்களால் அதை விவாதிக்க கூடுமானால் அதற்கு பிறகு அது விசுவாசமாய் இருக்கவே முடியாது. நீங்கள் அதை விசுவாசத்தினால் தான் செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாம், நீர் என்ன சொல்லுகிறீர்? நானும் அங்கே வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மற்றவர்கள் எல்லாம் செய்கின்றபடியெல்லாம் செய்ய வேண்டும் என்றா? மற்றவர்களோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் அப்படி செய்யுங்கள். அவ்வளவுதான். ஆமையா, அவ்வளவுதான். நாகமானுக்கு காரியம் அதே விதமாகத்தான் இருந்தது. தேவன் தீர்க்கதரிசி இடத்தில் போய் 7 முறை முழுக வேண்டும் என்று அவனிடம் கூறு என்று சொன்னார். அதற்கு அவன், இந்த தண்ணீர் அதை காட்டிலும் மேலானதாயும் சுத்தமானதாயும் இல்லையோ
என்று கூறினான். ஆனால் அதுவோ யோர்தானின் அந்த தண்ணீராயிருந்தது. சில நேரங்களில் மிகவும் மோசமாய் இருக்கிறது. ஆனால் 1900 வருடங்களுக்கு முன்னர் தேவன் என்ன ஒரு கரியத்தை செலுத்த வேண்டியதா இருந்தது என்பதை நீங்கள் எல்லாரும் இன்றிரவு கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய அசட்டை பண்ணப்பட்ட சிலரின் வழியை நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறுங்கள். நான் பரிசுத்த உருளை என்று சகோதரன் தாம் அல்லது அவர்களை சேர்ந்தவர்களை கூறுகிறார்களே, அப்பேற்பட்டவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீர் கூறுகிறீரா? சகோதரனே, நான் ஏறக்குறைய 3 முறைகள் உலகத்தையே சுற்றி வந்திருக்கிறேன். இன்னமும் நான் ஒரு பரிசுத்த உருளையை காணப்போகிறேன். இல்லை ஐயா, நான் பரிசுத்த கூட்டத்தாரை பார்த்திருக்கிறேன், ஆனால் பரிசுத்த உருளைகளை பார்க்கவில்லை. அது சபையின் மேல் ஒட்டப்பட்டுள்ள பிசாசின் அட்டையாய் இருக்கிறது. தேவன் சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. அதை குறித்து நீங்கள் உங்களை தானே பொருத்திக் கொள்ளலாம். அது தேவனுடைய படியாய் இருக்கிறது. கூச்சலிட்டும் சத்தம் போட்டும் அண்டவிடமாய் இருக்கின்ற ஜனங்களையா நீர் கூறுகின்றீர் எனலாம். சகோதரனே, அதுதான் அதுவாக இருக்கிறது. ஏன் அது எனக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்று நீங்கள் கூறலாம். அந்த காரணத்தினால் தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்திருந்தால் அப்பொழுது அது பைத்தியமாய் இருக்காது. நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். ஒரு சமயம் நீங்கள் செய்தது போலவே அவர்களும் நினைத்தார்கள். அவர்கள் தாமே அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் செய்தது போலவே அவர்களும் நினைத்தார்கள். அது ஒரு மாற்றமாக இருக்கிறது, ஒரு மனமாற்றமாய் இருக்கிறது. மாற்றம் என்பதன் அர்த்தம் எந்த காரியத்தையும் மாற்றுதல் என்பதாகும். ஒரு மனிதன் தனக்குத்தானே மறிக்கவில்லை. கர்த்தாவே, அதை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை உள்ளே எடுத்துக்கொள்ளும் என்று கூறுவதாகும். ஆமேன். அப்பொழுது தேவன் அதை செய்வார். புரிகின்றதா? இப்பொழுது காயின், நான் இவைகளை எல்லாம் இங்கே வைத்து விட்டேன் என்றான். தேவனோ அதை நிராகரித்து விட்டார். அவன் அதையெல்லாம் நன்றாய் வைத்தான். ஒருவேளை நீங்கள், நான் சூரிய உதய ஆராதனைக்கு போகிறேன், நான் புதிய தொப்பியை வாங்கியாக வேண்டும் என்று கூறலாம். என்னுடைய கூட்டத்தில் ஒரு பெண் பாடப்போவதா இருந்தால் அவள் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், அவளுடைய தாயானவள் ஜீவனத்திற்காக வேண்டி துணி துவைத்துக் கொண்டிருந்தாள். தலையில் வைத்துக் கொள்வார்களே கிங், அது ஒன்று அவளுக்கு தேவையாயிருந்தது. உங்களுக்கு தெரியுமே அது என்ன? நகங்களை அழகுபடுத்துவதா? அல்லது அந்த காரியத்துக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தலையில் வைத்துக் கொள்வார்களே. நான் சொல்வது தவறு என்று எனக்கு தெரியும். அந்த பெயரை எனக்கு ஞாபகத்தில் வரவில்லை. அதை குறித்து எனக்கு அதிகம் தெரியாது. டோனியா பெர்மனன்ட் அதில் இருக்கிறது. அதுதான் அது. பாடல் குழுவில் பாடுவதற்கு முன்னர் அதில் ஒன்று அவளுடைய தலையில் இருக்க வேண்டும். அவளுடைய தாயோ ஜீவனத்திற்காக துணிகள் துவைக்கிறாள். அவள் போய் அந்த பெர்மனன்ட்டை தனக்கு வாங்கி கொண்டு பாட வந்தாள். நான் உன்னை பாட அனுமதிக்க மாட்டேன் என்றேன். அவள் அதை செய்தபடியால் அவள் பாடுவதற்கு தகுதியற்றவளானாள். சரிதானே? பிரசங்க பீடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள தேவன் உதவி செய்வாராக. எப்படி இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தோடு காரியங்கள் அவர்களுடையதில் அப்படியாய்தான் இருக்கிறது. கவனியுங்கள் சகோதரனே, எனக்கு அந்த பழைய மாதிரியான சாசபரஸ் அனுபவம் தான் பிடிக்கும். அதாவது அங்கே அக்காலத்தில் புதர்களில் எல்லாவித கசப்பான வேரையும் தேய்த்து எடுத்துவிட்டு பூமியை நன்றாக கலக்கிவிட்டு, அது உண்மை, பின்னர் விதைப்பார்கள். இப்பொழுது கவனியுங்கள், காயின் அந்த அழகை நினைத்தான். அவர்களோ இப்பொழுது நம்முடைய சபை, நாம் ஒரு புதிய சபையை கட்டுவோம் என்கிறார்கள். அதெல்லாம் சரிதான். எல்லா காரியங்களும் அழகு பட்டினதா இருக்கிறது. அதெல்லாம் சரி. நீங்கள் கர்த்தராகி இயேசுவை அதனோடு கொண்டு போனால் அதெல்லாம் சரி. பின்னர் நீங்கள் அவரை முதன்மையாய் வைத்தால் அவர் மீதியுள்ள எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யாரோ ஒருவர், சகோதரன் பிரண்ணாம், இந்த விதமாய் காட்சியளிக்கின்ற இந்த பெண் பீடத்தண்டை வர வேண்டும் என்று நினைக்கிறீரா என்று கேட்டார். நான் சொன்னேன், சகோதரனே, வந்து கொண்டிருக்கின்றது, இலை உதிர் காலமாயிருக்கிறது. இங்கே காணப்படுகின்ற அந்த காய்ந்து போன அவை எல்லாமும் அங்கே இருக்கின்ற அவை ஒவ்வொன்றும், அவைகளில் உள்ள இந்த இலைகள் எல்லாம் போன வருடம் வந்தவைகள். ஆனால் புதிய இலைகள் வரும்படியாய் நாம் போய் அந்த இலைகளை பிடுங்கி போட வேண்டியதில்லை. புதிய ஜீவன் வரும்படியாய் அப்படியே விடும். பழைய இலைகள் தானாய் உதிர்ந்து போம் என்றேன். அது உண்மை. ஆமேன். கவனியுங்கள், நான் இதையும் கூட சொல்வேனாக. அந்த பழைய இலைகள் கீழே விடவில்லை என்றால் அது புதிய ஜீவன் வரவில்லை என்பதை காட்டுகிறது. இப்பொழுது என் மேல் கோபப்பட வேண்டாம். நான் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதன் நிமித்தமாக நம்முடைய பரலோக பிதாவுக்கு என்ன கரியமாயிற்று என்பதை கவனியுங்கள். அவர் இப்பொழுது என்ன செய்தார் என்று பாருங்கள். அதோ காயின் அங்கே வந்து அவனுடைய பலியை செலுத்தினான். அவன் ஆராதித்தான். அவன் சபைக்கு சென்றான்.
அடுத்தவனை போன்றே இவனும் அவ்வளவு நல்லவனாயிருந்தான். ஏசா அவ்வண்ணமாகவே இருந்தான். ஏசா அவனுடைய குணநலன்களில் யாக்கோபை காட்டிலும் மேலான ஒருவனாயிருந்தான். ஒரு கண்ணியமானவனாயிருந்தான். அவனுடைய தகப்பனை அவன் செய்த காரியங்களையும் நேசித்தான். ஆனால் தேவனோ யாக்கோபை தெரிந்து கொண்டார். இப்பொழுது கவனியுங்கள், ஆபேல் தன்னுடைய பலியை செலுத்த வரும்பொழுது அது முற்றிலும் ஒரு வித்தியாசமானதாய் ஆபேல் வரும்போது இருந்தது. இதோ வருகிறான் ஆபேல். அவன் வேலை ஒன்றும் செய்யவில்லை. தான் பங்கு பெறுவதற்காக நகரத்தில் உள்ள பெரிய சபையை கண்டுபிடிக்க முயற்சிக்கவில்லை. கலந்து கொள்ள மிக அருமையான கூட்டம் எங்கு இருக்கிறது என்று அவன் கண்டுபிடிக்க முயற்சிக்கவில்லை. ஆமென். அவனிடத்தில் இருந்த ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். அவ்வளவுதான். ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பவனாக இருந்தான். எனவே தன் கரத்தை நீட்டி ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வந்து கட்டினான். அந்த நாட்களில் அவர்களுக்கு கயிறுகள், துணி கரைகள் இருந்திருக்காது என நினைக்கிறேன். எனவே திராட்சை கொடியை கொண்டு வந்து அதன் கழுத்திலே சுற்றி இருந்த வண்ணமாக இழுத்து கொண்டு வந்தான். ஆனால் அது எதை பாவனையாய் பேசுகிறது? அவர்கள் அவரை கல்வாரிக்கு கொண்டு போனார்கள். அவர்தான் செம்மறி ஆட்டுக்குட்டி. அவர் ஏன் ஒரு தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டிகள் வீடுகளில் பிறப்பதே இல்லை. அவைகள் தொழுவத்தில் பிறக்கின்றன. ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று அடிக்கப்படுவதற்கு அவர்கள் வழிநடத்தி கொண்டு சென்றனர். அவர்கள் அவரை புறம்பே கொண்டு போனார்கள். அவரை கல்வாரிக்கு மேலே வழிநடத்தி கொண்டு போனார்கள். அவர் உலக தோற்றம் முதற்கொண்டு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாயிருந்தார். ஆமேன். நான் அதை நினைக்கையில் அதோ வருகிறது ஆபேலின் சிறிய ஆட்டுக்குட்டி. அதோ வருகிறது தேவனுடைய ஆட்டுக்குட்டி. நான் அதை குறித்து நினைக்கையில் உண்டு இருதயம் அப்படியே மேலும் மேலும் புரளுகிறது. நான் சிந்தித்து பார்க்கும் போது நான் ஒரு ஏழை, தகுதியற்றவன், தேவ பக்தியற்ற பாவி, தேவன் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் எந்த நம்பிக்கை இல்லாதவனாக இந்த உலகத்தில் மரித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பார்வையில் நான் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அழகான ஒன்று அசட்டை செய்யப்பட்டதும் புறக்கணிக்கப்பட்டதுமாகி ஏற்ற காலத்திலே என் பதிலியாக கிறிஸ்து மரித்தார். எனக்கு பதிலியாக. என்னால் அதை தாண்டி போக முடியவில்லை. அவர் எப்படி அதை எனக்காக செய்ய முடியும்? என்னால் யூகித்து பார்க்கவே முடியவில்லை. நான் யார்? அப்படி இருந்தும் நீங்கள் அவர் அதை உனக்கு செய்தாரா என்கிறீர்கள். ஆம், ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் என்னை தேடி கண்டுபிடித்து அவர் அதை எனக்காக செய்தார் என்று கூறினார். நான் அவரை விசுவாசித்தேன். ஆமையா, நான் அவரை ஏற்றுக்கொண்டு காரியம் அப்படியாய்த்தான் இருக்கிறது என்று கண்டறிந்தேன். அவர்கள் மத வைராக்கியம் உள்ளவர்கள் அல்லது அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்று ஜனங்கள் கூறியிருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. நான் தேவனை விசுவாசித்தேன். அவர் என்ன கூறினாரோ அதையே அவர் செய்தார். என்னால் சிறிய ஆபேலை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது கவனியுங்கள். ஆபேல் போய் சிறிய திராட்சை கொடியை கொண்டு வந்து கை நீட்டி ஒரு ஆண் செம்மறியாட்டு குட்டியை தாயின் முதலீற்றை பிடித்து கழுத்தில் இந்த கொடியை சுற்றி இதோ அதை இழுத்து கொண்டு வருகிறது என்னால் காண முடிகின்றது. அங்கே அதை பார்ப்பதற்கு அழகு ஏதும் இல்லை இருக்கிறதா? அது வரையிலுமாய் அதை எடுத்துக் கொண்டு வருகிறான். பின்னர் அதை ஒரு பாறையண்டை கொண்டு போய் அந்த கிழக்கு கோடி வாசல் அண்டையில் கிடத்தினான். இப்பொழுது கவனியுங்கள். காயின் ஒரு கால் வருஷம் முழுவதுமாக கஷ்டப்பட்டு அவனால் முடிந்த ஒரு மேலான விளைச்சலை செய்து தேவன் அதில் பிரியமாய் இருப்பார் என்று கருதி கொண்டு வந்தான். அநேக ஜனங்கள் நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட போகிறேன், நான் திருடுவதை விட்டுவிட போகிறேன், புகைப்பதை நான் விட்டுவிட போகிறேன், நான் ஒரு நல்ல தரமான ஜனமாய் மாறப்போகிறேன், நான் ஒரு நல்ல சமுதாயத்துக்குள்ளாக போகிறேன் என்று கூறுகிறார்கள். இதோ அது இருக்கிறது. நீங்கள் புதிய பக்கத்தை திருப்ப போகிறதை குறித்து தேவனுக்கு அக்கறை இல்லை. உங்களுடைய இருதயத்தை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பி அவர் உங்களை மாற்றும்படி அனுமதிப்பதை அவர் விரும்புகிறார். உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அல்ல, நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படுவது இல்லை, ஆனால் அவருடைய கிருபையினாலே நாம் வாங்கப்படுகிறோம். எந்த மனுஷனும் பெருமை பாராட்டாதபடி அது கிரியையினால் அல்ல. ஏனென்றால் நான் என்னவா இருக்கிறேன் என்பதை பொறுத்ததல்ல அது, நான் என்ன செய்கிறேன் என்பதை பொறுத்ததல்ல அது, என்னுடையது என்பது அல்ல அது. அது கிறிஸ்து தேவனுக்குள்ளாக எனக்காகவும் உனக்காகவும் என்ன செய்திருக்கிறார் என்பதே அதை பொறுத்ததாயிருக்கிறது. கவனியுங்கள். அழகான பாவனை. அந்த சிறிய ஆட்டுக்குட்டியை இழுத்துக்கொண்டு இதோ அவன் வருகிறான். வழியெல்லாம் அதை இழுத்துக் கொண்டு வருகிறான். என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. அந்த சிறிய ஆட்டுக்குட்டிக்கு
என்ன நெருங்கி இருக்கிறது என்று ஒருவேளை அறிந்திருக்கலாம். அதனுடைய சிறு கால்களை இழுத்து கொண்டிருந்தது. கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு தள்ளாடி கொண்டு தேவனுடைய ஆட்டுக்குட்டியானது எருசலேமின் ஊடாக விழுந்து கொண்டும் பலவீனமாயும் வந்து கொண்டு இருந்ததற்கு இது ஒரு பாவனையாயிருந்தது. இதோ அந்த ஆட்டுக்குட்டியானது சத்தமிட்டு கொண்டே வந்தது. அந்த பெரிய பாறை அண்டை அவனை கொண்டு வந்ததும் அந்த பாறையின் மேல் கிடத்தி ஒரு கூரான கல்லை எடுத்துக்கொண்டு, எனக்கு தெரியாது, நான் யூகிக்கிறேன், அந்நாட்களில் அவர்களுக்கு கத்திகள் கிடையாது. அந்த வண்ணமாக அதை கிடத்தினான். அதன் பின் கழுத்து பிடித்து இந்த விதமாக இழுத்து அந்த கல்லை எடுத்து அதனுடைய தொண்டையை வெட்டத் துவங்கினான். அந்த கல் அதன் தொண்டையின் ஊடாக அடிக்க துவங்கியது. அந்த பாறையின் மேல் அந்த ஆட்டுக்குட்டி மரித்தது. ரத்தம் கசிந்து ஓடிக்கொண்டு அது சத்தமிட்டுக் கொண்டும் ரத்தம் பீரிட்டுக் கொண்டும் இருதய ரத்தம் தமனிகள் உடைந்து எல்லா இடத்திலும் ரத்தம் சிதறியது. அதனுடைய வெள்ளையான ரோமம் எல்லாம் ரத்தத்தினால் குளிப்பாட்டப்பட்டு சிவப்பாக இருந்தது. தேவன் பரலோகத்திலிருந்து கீழே நோக்கி பார்த்து, அதுதான் காரியம், இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா, அதுதான் வழி என்றார். அதனுடைய சிறிய நரம்புகளிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அது என்னவாக இருந்தது? 1900 சில வருடங்களுக்கு முன்னர் இந்த பிற்பகல் வேளையிலே தேவனுடைய குமாரனை பற்றினதாய் அது இருக்கிறது. சிறையிலிருந்து அவர் கொண்டு போகப்பட்டார். அவர் நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து வாரினால் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். அங்கிருந்து கொல்கதாவிற்கு குன்றின் மேல் இழுத்து கொண்டு போகப்பட்டார். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போக சீரேனே ஊரானாகிய சீமோன் அவருக்கு உதவி செய்தான். காலங்களாய் இருந்த கண்மலையின் மேல் மரித்தார். அவருடைய சரீர வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா! பரிகாசம் செய்த சேவகர்கள் பெரிய வாயில் இருந்த எச்சலை அவருடைய முகத்தின் மேல் உமிழ்ந்தனர். அவரோ, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் 12 லேகியோன்களுக்கும் அதிகமான தூதர்கள் வந்து எனக்காக போராடுவார்கள். ஆனால் இது என்னுடைய ராஜ்யம் அல்ல என்றார். ஆனால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அது இங்கே வெகு சீக்கிரத்தில் இருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஓ என்னே! ஒரு சமயம் பில்லி சண்டை அவர்கள் ஒவ்வொரு மரத்திலும் ஒரு தூதன் உட்கார்ந்து கொண்டு அவர் மட்டும் கரத்தை எடுத்து விரலை சுட்டி காட்டினால் போதும், அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான், நாங்கள் இங்கே காரியத்தையே முடித்து விடுவோம் என்று கூறினார்கள் என்று அவர் சொன்னார். என்றே அது உண்மையா இல்லையா? காய்பா அப்படி பக்கமாய் பார்த்து, இவன் மற்றவரை ரட்சித்தான், தன்னை தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று கூறினான். அவருக்கு கொடுக்கப்பட்ட புகழுரைகளில் அது மிக மகத்தானதாக இருந்தது. அவர் மட்டும் அவரை ரட்சித்துக் கொண்டிருந்தால் அவரால் மற்றவர்களை ரட்சித்திருக்க முடியாது. எனவே மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். ஓ, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம். தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இருப்பினும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த இணையற்ற அன்பை உங்களால் எப்படி புறக்கணிக்க முடியும்? பாவமான சிறிய பலவீனமான மெலிந்த சரீரம் பாரத்தின் கீழ் குனிந்து கொண்டு மலையின் பக்கமாக தள்ளாடி கொண்டு அவர் போகின்றதை காண்கிறது என்றால், அன்றொரு நாள் அந்த புலவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது அதன் ஒரு சன தோற்றத்தை அவன் கண்டு இதை எழுதினான். என்னுடைய இரட்சகர் அவருடைய தலையை சாய்த்து மரித்தார். பாறைகள் பிளந்தது, வானங்கள் இருண்டது. பரலோகத்தின் சந்தோஷத்திற்கும் முடிவில்லாத நாளுக்கும் திறக்கப்பட்ட திரையானது வழியை வெளிப்படுத்தினது. என்ன ஒரு இரட்சகர்! ஓ என்ன! எப்படி நம்மால், எப்படி என்னால், எனக்கும் உங்களுக்கும் அப்பேற்பட்ட காரியத்தை செய்த ஒருவருடைய அந்த இணையற்ற அன்பை தள்ளிவிட முடியும்? என்னுடைய சகோதரனே, சகோதரியே, இன்றிரவு நீங்கள் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவன், அது தேவனுடைய அளிக்கப்பட்ட வழியாய் இருக்கிறது. அதுதான் உனக்குள்ள வழியாய் இருக்கிறது. உன்னோடு கூட ஏதாவது காரியத்தை செய்ய கூடுமானால் அது அவர் ஒருவரால் மட்டுமே கூடும். அந்த ஒருவர் தான் உன்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஒருவர் தான் இன்றிரவு ஒரு உயிர்த்தெழுந்த மீட்பராக
பிதாவின் வலது பாரசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த கட்டடத்தில் ஒவ்வொரு பாவியையும் அவரிடத்தில் வரும்படியாய் கெஞ்சிக் கொண்டும் வேண்டிக் கொண்டும் உங்களை இன்றிரவு பார்க்கிறார். நீங்கள் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த ஈஸ்டர் கடந்து போகும்படியாய் விட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் பாதையின் முடிவிலே இருக்கிறோம். அருமையான நண்பர்களே, நாம் பாதையின் முடிவிலே இருக்கிறோம் என்று என்னுடைய முழு இருதயத்தோடும் நான் விசுவாசிக்கிறேன். நாம் பாதையின் கடைசி முடிவானதில் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு அவர் உங்களை அவருக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாய் ஆக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. அவர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஒரு சமயம் அங்கே ஒரு வயதான குருடான மனிதன் பெயர் பார்த்திமே என்பவன் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். வயதான பார்த்திமேயுக்கு 2 புறாக்கள் இருந்ததாம். சரித்திரத்தில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இந்த சிறிய புறாக்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுக்கொன்று சில பல்டிகளை போடும். அதை பார்க்கிற ஜனங்களிடத்தில் அவன் கிண்ணத்தை நீட்டுவான். அந்த பக்கமாய் போகிற ஜனங்கள் நின்று அதை பார்த்து அந்த வயதான குருட்டு பிச்சைக்காரனுக்கு காசுகளை போடுவார்கள். அவனுக்கு திருமணமாகி ஒரு சிறு பெண் குழந்தை இருந்தால் அவனுடைய ஜீவியத்தில் அந்த பெண் குழந்தையை அவன் பார்த்ததே இல்லை. அவளுக்கு சுமார் 12-14 வயது இருக்கும். அந்த கட்டத்தில் நாம் இப்பொழுது அவனுடைய ஜீவியத்துக்குள் பிரவேசிக்கிறோம். ஒரு இரவு அவனுடைய சிறு பெண் வியாதியானால் அவன் கர்த்தரிடம் அணுகினான். அவன், கர்த்தாவே, நீர் என்னுடைய சிறு பெண்ணை சுகப்படுத்துவீரானால் நாளைக்கு நான் என்னுடைய 2 புறாக்களையும் உமக்கு பலியாய் செலுத்துவேன் என்று கூறினான். கர்த்தர் அந்த சிறு பெண்ணை சுகப்படுத்தினார். அவன் அந்த 2 புறாக்களையும் பலியாக செலுத்தினான். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய அன்பான மனைவி வியாதிப்பட்டாள். அவர்கள் எல்லாரும் அவள் மரித்து போகிறாள் என்று நினைத்தனர். ஆகையினால் அவன் இரவு நேரத்தில் அவனுடைய வீட்டு சுவற்றை தொட்டுக்கொண்டே வெளியே கர்த்தரிடத்தில் சென்றான். வயல்வெளியில் முழங்கார் படியிட்டு, தேவனே, தேவனே, நீர் மட்டும் என்னுடைய மனைவியை, அவளுடைய ஜீவனை காப்பாற்றினால் நாளைக்கு நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று கூறினார். குருடானவர்களை ஒரு நாய் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டு போவதை நீங்கள் இப்பொழுது பார்த்திருக்கிறீர்கள். நாய்கள் அவர்களை வழிநடத்தும்படியாய் அவைகளை பழக்குவிப்பார்கள். அந்த நாட்களில் அவர்கள் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் ஆடுகளை பழக்குவிப்பார்கள். ஆக அவனை வழிநடத்தி சுற்றி கொண்டு போகும்படியாய் அவனிடம் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அவன், கர்த்தாவே, நீர் என்னுடைய மனைவியை சுகப்படுத்தினால் அப்பொழுது நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை நாளைக்கு உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று கூறினான். அவனுடைய மனைவி சுகமானாள். அடுத்த நாள் அவன் தேவாலயத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியனாகிய காய்பா அங்கே வெளியே நின்று கொண்டு, குருடனான பார்த்திமேயுவே, நீ எங்கே போகின்றாய் என்றான். அதற்கு அவன், ஓ பிரதான ஆசாரியரே, நான் தேவாலயம் மட்டுமாய் போய் என்னுடைய ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க போகிறேன். நான் கர்த்தரிடத்தில் நீர் என் மனைவியை சுஸ்தப்படுத்தினால் என்னுடைய ஆட்டுக்குட்டியை உமக்கு பலி செலுத்துவேன் என்று அவருக்கு வாக்களித்திருந்தேன் என்று கூறினான். அதற்கு ஆசாரியன், உன்னால் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துவிட முடியாது பார்த்திமேயு, ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டி தான் உன்னுடைய கண்களாயிருக்கிறது. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன், அங்கே விற்கிறவர்களிடத்தில் உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிக் கொள் என்றான். ஆனால் பார்த்திமேயுவோ, ஓ பிரதான ஆசாரியரே, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வாக்களிக்கவில்லை, நான் இந்த ஆட்டுக்குட்டியைத்தான் வாக்களித்திருந்தேன் என்று கூறினான். ஓ என்னே, அந்த விதமான வாக்கை நீங்கள் ஏதாவது அளித்திருக்கிறீர்களா என்று வியக்கின்றேன். நீங்கள் அந்த எல்லாவற்றுக்கும் போதுமான ஆட்டுக்குட்டியை கண்டால், கர்த்தாவே, நீர் நான் சுகமடையும்படியாய் செய்வீரானால் நான் உம்மையே சேவிப்பேன் என்று நான் உமக்கு வாக்களிக்கிறேன். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன். என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கும்படி நீர் செய்வீரானால், அல்லது உன்னுடைய தாயாரை அல்லது உன் தகப்பனை அல்லது நீ சிநேகிக்கின்றவர்களை கல்லறையில் வைக்கும் போது நீ எங்கே நின்று கொண்டிருந்தால், ஓ தேவனே, நான் அவர்களை சந்திப்பேன், நான் அவர்களை மீண்டும் சந்திப்பேன் என்று சிந்தியுங்கள். நீங்கள் உண்மையாகவே அப்படி கருதுகிறீர்களா என வியக்கின்றேன். நீங்கள் வாக்களித்ததை நிறைவேற்றாமலேயே உங்களுடைய ஈஸ்டர் வந்து போகின்றதோ என நான் வியக்கின்றேன். அவன் போய் அவனுடைய ஆட்டுக்குட்டி பலி செலுத்தினான். யாரோ ஒருவர் அவனை வழிநடத்த அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். எனவே அவனிடத்தில் திரும்பி வரும் பொழுது, பார்த்திமேயு, நீ அதை செய்யக்கூடாது என்றான். அவனுடைய ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வந்த ஆசாரியன் அவனிடத்தில், நீ இதை கொடுக்க கூடாது, இந்த ஆட்டுக்குட்டியை நீ பலி செலுத்த கூடாது. குருடனான பார்த்திமேயு, அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு கண்கள் என்பது உனக்கு தெரியாதா என்றான். அதற்கு பார்த்திமேயு, ஆம், அது எனக்கு தெரியும், ஆனால் நான் தேவனுக்கு வாக்களித்து விட்டேனே,
பத்திமேயுவின் குருடான கண்களுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளிப்பார் என்று கூறினார். அதற்கு பின் அதிக நாட்கள் கடந்தல்ல. ஒரு நாள் குளிரினால் அவன் நடுங்கிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. குருடான பர்த்திமேயுவின் கண்களுக்காக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தார். அவன் வீதி வழியாய் வந்து கொண்டிருந்தான். அவன் இந்த சத்தமெல்லாம் என்ன என்று கேட்டான். அவர் இருக்கின்ற இடத்திலெல்லாம் எப்பொழுதுமே அங்கு சத்தம் இருக்கும் என்றான். இந்த சத்தமெல்லாம் என்ன என்று அவன் கேட்டான். அதற்கு அவன், நாசரேத் ஊரானாகிய இயேசு என்னும் ஒருவர் கடந்து போகிறார் என்றான். அவனுடைய மேலங்கி எங்கே விடுகிறது என்று கூட அவன் கவனிக்காமல் அதை தூக்கி எறிந்தான். அப்பொழுது அதை குறித்து அவன் அக்கறை கொள்ளவில்லை. தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தார். அவன் நேராக அந்த ஆட்டுக்குட்டியிடம் சென்றான். ஓ இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறினான். தீர்க்கதரிசியிடம் ராஜாவிடம் நெருங்கி போவதற்காக அங்கே இருந்த ஐஸ்வர்யவான்களும் சுற்றி நின்று கொண்டிருந்த ஜனங்களும், ஓய் சும்மா இரு, அவருக்கு கேட்காது என்றார்கள். அவனோ அதற்கும் அதிகமாக சத்தமிட்டான். அவர்களில் சிலர், அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது, அந்த நாளை போன்றதான ஒரு காரியமே கிடையாது என்றனர். அவனோ, தாவீதின் குமாரனே, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும் என்று இன்னும் உரக்க கத்தினான். தேவன் ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தார். குருடனான பர்த்திமேயுவின் கண்களுக்காக அவர் அளித்த அதே ஆட்டுக்குட்டியை அவர் உனக்காக அளித்திருக்கிறார். 1900 சில வருஷங்களுக்கு முன்பாக இதே தினத்தன்று அவர் கொல்கதா மலையின் மேல் ஏறி தம்மையே பலியாக காயப்பட்டவராகவும் நொறுக்கப்பட்டவராகவும் ஒப்பு கொடுத்தார். கவனியங்கள் நண்பர்களே, நினைவிருக்கட்டும், ஆபேல் அவனுடைய மந்தைக்குள்ளாக சென்று அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து பலி செலுத்தும் பாறையின் மேல் அதை கொன்றான். இதை நன்றாக புரிந்து கொள்வது நலம். அவனுடைய ஆட்டுக்குட்டி மரித்த அதே பாறையின் மேல் ஆபேலும் மரித்தான். உனக்காக நீயே மரிக்க இன்றிரவு சித்தமாயிருக்கிறாயா? உன்னை பற்றின எல்லா சிந்தனைகளுக்கும் நீ மரித்து போக சித்தமாயிருக்கிறாயா? அந்த பாறையின் மேல் அங்கே இருக்கின்ற உங்களுடைய ஆட்டுக்குட்டியோடு கிடந்து மறியுங்கள். ஓ தேவனே, என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறுங்கள். பெருமையை குறித்து நினைக்கின்ற ஆண்களையும் பெண்களையும், தங்களுடைய ஜீவியங்களை காரியங்களுக்கு கொடுக்கின்ற வாலிப ஆண்களையும் பெண்களையும் குறித்து நான் நினைக்கும் போது, வயது சென்றவர்களும் கூட அவர்களுடைய உத்தியோகத்தையும் அவர்களுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய அயலகத்துவத்தையும் அல்லது அதை போன்ற காரியங்களையும் குறித்து நினைக்கிறார்கள். ஓ, நீங்கள் ஏன் அங்கே கல்வாரிக்கு ஊர்ந்து கொண்டு இன்றிரவு போக கூடாது? அல்லேலூயா. உங்களுடைய சொந்த ஜீவியமே துண்டிக்க மட்டுமாக அங்கே சிலுவையின் கீழ் அவரோடு மறிக்கட்டுமே. எனக்காக காலங்களா இருக்கின்ற பிளவுண்ட பாறையின் மேல் உம்முடைய கரங்களை போட்டு நான் உமக்குள்ளாக மறைந்து கொள்ளும்படியா செய்யும். அருகில் உள்ள பழைய தண்ணீர்கள் உருண்டோட புயலானது இன்னும் மும்முரமாய் இருக்க என்னை ஒளித்துக் கொள்ளும். ஓ என் இரட்சகரே, என்னை மறைத்துக் கொள்ளும். உலகமானது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். வேத சாஸ்திரிகள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அவர்களுடைய வேதாந்தம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய ஆட்டுக்குட்டியோடு நான் மறிக்கட்டும். ஓ, எனக்கு தெரியும், அந்த இரவன்று அங்கே இருக்கின்ற அந்த கருத்தவர்களின் ஊழிய தண்டைக்கு நான் நடந்து போகும்போது எல்லா வெள்ளையர்களும் அங்கே நின்று கொண்டு, அரோ அவன் ஒரு கருத்தவரின் ஊழிய தண்டைக்கு போகிறான் என்று கூறின போது எனக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமாய் இருந்தது என்று. அது கடினமாய் என்னில் இருந்த அந்த எல்லா கெண்டக்கி பெருமையுடன் நான் அங்கே அது போன்று நடந்து சென்றேன். ஆனால் தேவனோ, உனக்கு அது தேவை என்றால் நேராக அங்கு உள்ளே நடந்து போய் என்று கூறினார். நான் நேராக அங்கே உள்ளே நடந்து சென்று பீடத்தண்டை முழங்காற்படியிட்டேன். நான் அங்கேயே அந்த ஆட்டுக்குட்டியுடன் 20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பிரண்ணாமாகிய என்னுடைய சுயத்திற்கு மறிக்குமட்டாய் கிடந்தேன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, ஆனால் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்ற ஒரு நாள் அந்த மகிமையான உயிர்த்தெழுதலிலே அவர் வரும் பொழுது அக்கறையிலே என்னுடைய சரீரமானது ஒரு கால் புல்தரைக்கு அடியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். ஆனால் அது சம்பவிக்கும் போது அந்த புல் அசைகிறதை நீங்கள் காண்பீர்கள். நான் அவருடைய மகத்தான மகிமையின் சாயலிலே அநேகரோடும் கூட எழும்பி வருவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் நான் அவரை அறிந்திருக்கிறேன். இன்றிரவு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை தான் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நகர்ந்து கொண்டே நேராக கொல்கதாவிற்கு இன்றிரவு செல்லுங்கள். இப்பொழுது நாம் ஒரு சிறு பயணம் செல்வோம். சகோதரியே, உம்மண்டை தேவனே என்ற பாடலுக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுப்பீர்களா? அது ஒரு அடக்கம் என்று நீங்கள் கூறலாம். சகோதரனே, நமக்கு ஒரு தேவை என்ற ஒரு நேரம் நமக்கு இருக்க வேண்டுமானால் அது சரியாக இப்பொழுதே தான். அப்பொழுது மனிதர்கள் அவர்களுடையதற்காகவும் பெருமைக்காகவும் மறிப்பார்கள். அதெல்லாம் சரியாக இருந்தால் அவள் நமக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுக்கையிலே இப்பொழுது நாம் நிசப்தமாக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஓ தேவனே, அக்கறையிலே என்ன நடந்தது என்பதை நான் சிந்திக்கையிலே
யோசிப்பதற்கே என்னுடைய எலும்புகளும் கூட நடுங்குகின்றன. அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அவரை கொலை செய்து அவருடைய தலையில் முள்முடி சூட்டி அதை உள்ளே அழுத்தினார்கள். சேவகர்கள் அவருடைய முகத்திலே துப்பி, ஓ ராஜாவே, அதை குறித்து இப்பொழுது ஏதாவது செய்யும் என்றார்கள். அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசியாயிருந்தார். அவருடைய முகத்தின் மேல் ஒரு கந்தை துணியை சுற்றி அவருடைய தலையில் ஒரு கோலால் அடித்து, இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்து உன்னை அடித்தது யார் என்று சொல் என்றார்கள். ஆனால் தீர்க்கதரிசியோ அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று கூறினான். அவன் அதை கூறினான். அவருடைய கரங்களை தூக்கி பின்னாக கட்டினார்கள். தூரத்தில் போய் ஒரு மகத்தான சாட்டையோடு நின்று கொண்டு அவருடைய விலா எலும்புகள் அவருடைய முதுகு பக்கமாக வெளியே தெரியும் அளவு வரைக்கும் அதனால் அவரை அடித்தார்கள். ரத்தம் அவருடைய பக்கவாட்டில் ஓடி பூமியின் மேல் சொட்டினது. அவர் இப்பொழுது நடக்கின்ற சத்தம் கேட்கிறது. அவருடைய பாதரட்சிகளிலிருந்து ரத்தம் நசுக்கப்படும் சத்தம் கேட்கிறது. அது இம்மானுவேலாய் இருந்தது. அது தேவனாய் இருந்தது. தேவனுடைய ரத்தமாய் இருந்தது. அவர்கள் அந்த சிலுவையை, அந்த கரகரப்பான கரடு முரடான பழைய சிலுவையை எடுத்து அவருடைய முதுகின் மேல் வைக்கிறதை நான் காண்கிறேன். அதோ அவர் போகிறார். அந்த புண்ணாகான முதுகின் மேல் கிடத்தினவாறு வீதியின் ஊடாக அவர் சென்றார். ஊளையிடும் கோட்டம் சிரித்துக் கொண்டு அவரை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தது. அதோ போகிறான் அந்த தீர்க்கதரிசி, அதோ போகிறான் அந்த மகத்தான இயேசு, அதோ போகிறான் அந்த தெய்வீக சுகம் அளிப்பவர். ஆனால் அவர் என்னுடைய கர்த்தர். ஓ தேவனே, நான் அவரோடு ஏறும்படியாய் செய்யும். அங்கே அவர் மலையில் ஏறுகிறார். என்னால் அந்த அரையாடை உடுத்தின வாலிப ஸ்திரீகள் சுற்றி கொண்டு அவரை பரிகாசம் செய்தனர். அவர்களுடைய ஆண் சிநேகிதர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு மலையின் மேல் ஏறிக்கொண்டிருந்தனர். அதை நான் காண்கிறேன். சகோதரன் வாட், அது அதிகமாக மாறி போகவில்லை. மகத்தான சபை அங்கத்தினர்கள் பாருங்கள், நம்முடைய சபையை இடித்து போடுவேன் என்று கூறினவன் அவன்தான். நம்முடைய போதகருக்கு எதிராக பிரசங்கித்தான். இப்பொழுது அவனை பாருங்கள் என்று கூறுகிறதை என்னால் கேட்க முடிகிறது. ஆனால் தீர்க்கதரிசியோ அது அந்த வண்ணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அது தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினார். அவருடைய தலையை அவர் திருப்புகையில் அவருடைய தாடியில் இருந்து எச்சில் வடிகிறதை என்னால் காண முடிகின்றது. கண்களை உருட்டி வானத்தை பார்க்கிறார், முனகுகிறார், சற்று முன்னேறுகிறார். கர்த்தாவே, விசுவாசத்தை கொண்டு நான் அதை இப்பொழுது அவரோடு நடக்க விரும்புகிறேன். அவருடைய முதுகில் தட்டி, கர்த்தாவே, நான் இங்கே நிற்பேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும், நான் அதை செய்வேன். எவ்வளவாய் நான் உம்மை பாராட்டுகிறேன் கர்த்தாவே என்று கூற விரும்புகிறேன். தூர மலையின் மேல் அவர்கள் அவரை கீழே கிடத்தின போது அவருடைய வெளியேற பெற்ற கரங்களை பின்னாக இழுத்தார்கள். ஜுரத்தை நீங்க செய்த அந்த கரங்கள் அந்த ஏழை விதவையின் மரித்த மகனை தூக்கி கொண்டு போகும்போது அவனுடைய நெற்றியை அல்லது சவப்பெட்டியில் அவனை தொட அவன் உயிரோடு எழுந்தான். தொற்காலை மீண்டும் ஜீவனோடு எழுப்பின அந்த ஒருவர், யவீருவின் குமாரத்திய உயிரோடு எழுப்பிய அந்த ஒருவர், லாசருவே வெளியே வா என்று அழைத்த அந்த ஒருவர், அந்த உதடுகள் இப்பொழுது ரத்தம் கசிந்து கொண்டு வறண்டு போய் அழுது கொண்டிருக்கிறது. அந்த மகத்தான கொடூர ஆணிகள் அவருடைய கரங்களுக்குள்ளும் கால்களுக்குள்ளும் கடாவப்பட்டன. என் கைகளையும் கால்களையும் ஒருவ குத்தினார்கள் என்று தீர்க்கதரிசி அது சம்பவிப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னரே கூறினார். அது என்ன? அது ஆபேலின் ஆட்டுக்குட்டி. அங்கே அவர்கள் அவரை கீழே தரையிலே தள்ளினார்கள். மாம்சம் பிளந்தது. அவருடைய நலிந்த சரீரம் நடுங்கினது. தாகமாக இருக்கிறது என்றார். அவர்கள் அவருக்கு குடிக்க காடியை கொடுத்தார். அவர்கள் அவரை கேலியும் பரிகாசமும் செய்து, மகத்தான அற்புதம் செய்கிறவனே, இப்பொழுது அதை குறித்து ஏதாவது செய்கின்றனர். ஆனால் சரியாக அந்த நேரத்தில் ஆகாயம் இருட்டத் தொடங்கினது. மின்னல்கள் வீசத் துவங்கின. தேவன் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு மேல் அவரால் அதை சகிக்க முடியவில்லை. ஓ தேவனே, பாவம் எவ்வளவு கொடூரமாய் இருக்க வேண்டும்! எவ்வளவு கொடூரம், எவ்வளவு கொடூரம்! அந்த வெளியேற பெற்ற ஒருவரை அது செய்ய வைத்தது. தேவனே தம்முடைய முகத்தை மூடிக்கொள்ளும் அளவிற்கு அவர் அப்பேற்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்தினார். தூதர்கள் தங்கள் முகங்களை திரையிட்டுக் கொண்டு திரும்பிக் கொண்டு அவரோடு அழுதார்கள். சந்திரனும் நட்சத்திரங்களும் அதற்கு மேல் தொடர்ந்து போக முடியவில்லை. அவைகளால் பிரகாசிக்க முடியவில்லை. அவைகளை சிருஷ்டித்த அந்த தேவனே சிலுவையின் மேல் மரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய தலையை சாய்த்தார். அவர் அதை செய்வதற்கு முன்பாக அங்கே அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து தீர்க்கதரிசி கூறினதை நிறைவேற்றுகிறதை கண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். எல்லாம் அன்புக்குள்ளாய் இருந்தது. ஆபேலின் ஆட்டுக்குட்டி, தேவனால் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்று முதற்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அங்கே அவர் தேவனாலும் கூட கைவிடப்பட்டவராய் மரித்தார்.
தேவனும் பின்னர் அவருடைய சொந்த பிதாவானவர் அவரை கைவிட்டார். ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இருப்பினும் நாம் சுற்றி கொண்டு போய் சிரிக்கிறோம், களியாட்டம் போடுகிறோம், ஏதோ ஒன்றுமே நடக்காதது போன்று. ஓ தேவனே, அது அந்த ரத்தமாய் இருக்கிறது. அங்கே தூரத்தில் வைத்தியசாலையிலே அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்தியர்கள் கூறின போது அந்த ரத்தம் தான் என்னை சொஸ்தப்படுத்தினது. ஓ சிறிய பழைய பாவி பையனாய் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தேன். என் பாவங்களை மன்னித்தது அந்த ரத்தம் தான். நான் ஜீவித்துக் கொண்டிருந்ததான ஒரு சீர்கெட்ட ஸ்தலத்தில் இருந்து என்னை வெளியே எடுத்து என்னை தூக்கி நிறுத்தி உம்முடைய குமாரன் என்று என்னை ஆக்கினது அந்த ரத்தம் தான். ஓ மரித்துக் கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தம் என்னை சிலுவை அண்டையில் வைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. அது என்னுடைய தரிசனமாய் இருக்கிறது. அதுதான் அக்கறையில் இருக்கிறது. அன்பு, தேவனுடைய மகத்தான இருதயம் எல்லாமும் இங்கே கீழாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரிடமாய் வருகின்ற யாவும் புறம்பே தள்ளப்படுவதில்லை. அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. தேவனே, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நபரும் இன்றிரவு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய சிந்தையில் என்ன ஒரு பலி, மீட்டுக்கொள்ள என்ன ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது, தேவன் அதற்கு என்ன கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சிந்திப்பார்களா? நாம் எந்த கிரயத்தையும் செலுத்தவில்லை. தேவனுக்கு அதன் கிரயம் அவருடைய குமாரனாயிருந்தது. தேவனுக்கு மகத்தான கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிற்று. அது கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவன் கிரயமாயிற்று. சாரோனின் ரோஜா அவரே, ஆனால் அந்த ரோஜாவில் இருந்த வாசனையை வெளியே எடுக்க வேண்டுமானால் நீங்கள் அதை நன்றாக நசுக்கி பிடிய வேண்டியதாயிருந்தது. அவருடைய அழகான ஜீவியமானது நசுக்கப்பட்டது. ஒரு வாலிபமான 33 வயதில் ஒரு வாலிபனாய் இருந்தபோது நாம் ஜீவிக்கும்படியாக நசுக்கப்பட்டது. தேவனே, உம் அருகில் இருப்பேனாக. எனக்கு அருகாமையில் நீர் இரும் கர்த்தாவே. நான் இந்த பாதையின் முடிவுக்கு வரும்போது என்னுடைய ஜீவன் முடிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. எனக்காக மரித்த அவர் தாமே அப்பொழுது எனக்கு அருகில் வருவாராக. இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த வண்ணமாய் இருப்பார்களா? நாளைக்கு கர்த்தாவே, அல்லது நாளை மறுநாள் ஒரு சமயத்தில் இங்கே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தவளுமான ஒரு சிறிய ஸ்திரீயை அடக்கம் பண்ண போகிறோம். அவளை குறித்து எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவள் வந்தாளே ஆனால் பாதுகாவலாயிருப்பாள், வரவில்லை என்றால் அவள் தொலைந்து போனாள். ஓ தேவனே, இரக்கமாயிரும். ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் இன்றிரவு இந்த கட்டடத்தை விட்டு போகும்போது, அவர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது வெறுமையான கரங்களோடு உம்முடைய சிலுவை அண்டைக்கு வருகிறேன் என்று உத்தமமாய் சிந்தித்துக் கொண்டு போவார்களாக. ஒவ்வொருவரும் அந்த சிலுவையின் மேல் மரிப்பார்களாக. கர்த்தாவே, இன்றிரவு நான் இங்கே இந்த சிறிய பழைய கான்கிரீட் கட்டிடத்தில் உள்ள இந்த பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது நான் என் ஜீவியத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்காக செய்துள்ளதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்முடைய சிலுவையில் அறையப்பட்ட இரவின் நினைவு கூறுதலான இந்த நேரத்தில் நான் என்னை புதிதாய் அர்ப்பணிக்கிறேன். என்னை எடும் கர்த்தாவே, என்னுடைய எல்லா தவறுகளையும் தொல்லைகளையும் எனக்கு மன்னியும். தேவனுடைய ஆவிக்குள்ளாக என்னை உறுதியாயும் வல்லமையாயும் ஆக்கி கர்த்தாவே, அதனால் நான் உமக்கு ஆத்துமாக்களை ஜெயிக்கும்படியாச்சு. இந்த கொடுமையுள்ளோரை ஆசீர்வதியும், ஏனென்றால் நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். ஒவ்வொரு பாவியையும் மன்னியும். விழுந்து போன ஒவ்வொருவரையும் திரும்பவுமாக இழுத்துக் கொள்ளும். நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தினவாறு இருக்கையிலே இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பாவியான ஆணும் பெண்ணும் சிறு பையன்களும் சிறுமிகளும் நீங்கள் எல்லாரும் வாலிப மாணவர்களும் அங்கே பின்னால் இருக்கின்றவர்கள், உங்களிடத்தில் அன்றொரு இரவு சற்று கடினமாக பேசினேன். நான் அதை செய்ய வெறுக்கிறேன். தேவன் உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் பிரண்ணாம் கடூரமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்து துவங்கினீர்களோ நான் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அது என்ன என்று எனக்கு தெரியும். அதன் காரணத்தினால் தான் நான் அதை கூறினேன். பாருங்கள், நீங்கள் நம்முடைய கர்த்தரை நேசியாமல் போய்விடுவீர்களோ என்று. இது எனக்கு அர்ப்பணிக்கும் நேரமாய் இருக்கும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். தாய்மார்களும் தகப்பன்மார்களும் மூத்தவர்களுமான ஜனங்களாகிய உங்களில் சிலர் இதை உங்களுடைய அர்ப்பணிக்கும் நேரமாய் ஆக்குங்கள். இப்பொழுது அதை செய்வீர்களாக. அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய முழு ஆத்துமாவோடும் அவரை விசுவாசியுங்கள். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கையிலே ஜெபத்தில் என்னை கூற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அப்படி விரும்பினால் உங்கள் கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரண்ணாம், என்னை நினைவு கூறுங்கள், தேவனுக்கு அருகில் இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். சரி, டஜன் கணக்கான கரங்கள். பிதாவை, இவர்கள் எல்லாரையும் நினைவு கூறும். நீர் இதை அளிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் சமாதானமுடையவர்களாயிருப்பார்களா? எங்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடி கொட்ட என்னுடையதும் பிரசங்க பீடத்தில் கொட்டுகிறது. சில பேர்கள் அவருடைய கைகுட்டைகளை வைத்துக் கொண்டு அழுகின்றனர்.
சிலர் தடியாய் இருக்கின்ற சகோதரன், முரடாய் காணப்படுகின்ற சகோதரன், அங்கே இருக்கிறவர், எனக்கு முன்பாக இங்கே உட்கார்ந்திருப்பவர், அவர்களுடைய சுருக்கம் விழுந்த கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடுகிறது. எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, இந்த தெய்வீக பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. அன்புள்ள தேவனே, இன்றிரவு வாலிபமாயும் வயதாயும் இருக்கிற எங்களை கர்த்தாவே மன்னியும். அந்த நாளிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. அவருடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். நீங்கள் இப்பொழுது அமைதியாக கால் ஊன்றி நில்லுங்கள். உங்கள் தலைகள் தாழ்ந்தவாறு இருக்கட்டும். தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்க கர்த்தாவே, இந்த இருதயங்களை ஆசீர்வதியும். நீங்கள் பயபக்தியாய் யாரிடமும் பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே கூட்டத்தை விட்டு அமைதியாக உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். அப்படியே திரும்பி உங்கள் வீட்டிற்கு இப்பொழுது செல்லுங்கள். ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே திரும்பி வெளியே செல்லுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, வாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினார்.